අලුත් මාතෘකාවකින් පටන් ගන්නවා. நம்ம இன்னைக்கு ஒரு புதிய தலைப்பை தொடங்க போகிறோம். මාතෘකාව තමයි උසවා ගැනීම. தலைப்பு தான் எடுத்துக்கொள்ளுதல். මේක ඉතාම වටින මාතෘකාවක් නැත්නම් මේක ගොඩාක් අය කතා කරන මාතෘකාවක්. இது மிகவும் பெருமதியான ஒரு தலைப்பு, அநேக பேர் பேசுற ஒரு தலைப்பா இருக்கிறது. අද බලන්න යනවා උසවා ගැනීම. நம்ம இன்னைக்கு பார்க்கவும் எடுத்துக்கொள்ளுதலை குறித்து. මේ උසවා ගැනීම කාවද උන්වහන්සේ උසව ගන්නේ කාවද ඉතුරු වෙන්නේ සහස්ව කාලය කොහොමද මේ ඔක්කොම අපි අද බලන්න යනවා. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாரை எடுத்துக்கொள்ளப்படுவது யாரை விட்டு விடுவது இப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் நம்ம இன்று பார்க்க போகிறோம். ඊදෙනෙක් විශ්වාස කරනවාද උසවා ගැනීමක් තියෙනවා කියලා. எத்தனை பேர் நம்புகிறீங்க விசுவாசிக்கிறீங்க எடுத்துக்கொள்ளுதல் இருக்கு என்று சொல்லி? විශ්වාස කරනවාද උසවා ගැනීමක් තියෙනවා. எடுத்துக்கொள்ளுதல் இருக்கு என்று நீங்க விசுவாசிக்கிறீர்களா? දන්නවද පීඩා කාලයක් තියෙනවා කියලා. உங்களுக்கு தெரியுமா பீடை காலம் இருக்கு என்று சொல்லி? ඒ වගේම මහා පීඩා කාලයක් තියෙනවා කියලා දන්නවද? அதே போல் பெரிய பீடனை காலம் இருக்கிறோம் என்று சொல்லி அறிகிறீர்களா? සහස්ව කාලයක් තියෙනවා. අපි දන්නවා අන්ත ක්‍රිස්තුස්ව ගැට ගන්නවා අවුරුදු 1000කට. அவள் தெரியும். ගැට ගහලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකේ නැත්තම් පාලනය කරන්න යන උන්වහන්සේ සහස්ව කාලයක්. அதே போல் இயேசுவானவர் வந்து பிசாசான அந்த கிறிஸ்துவை 1000 வருஷத்துக்கு கட்ட போகிறான்னு சொல்ல அறிந்திருக்கிறோம். இயேசுவான அந்த பூமி ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ආමේන්. ඒ ඔක්කොම සිද්ධ වෙන්න යනවා. இது அனைவற்றும் நடக்க போகிறது. ගොඩක් අය උසවා ගැනීම විශ්වාස කරන්නේ නැහැ. அநேக பேர் விசுவாசிக்க மாட்டார்கள் எடுத்துக்கொள்ளுதலை குறித்து. උසවා ගැනීම දැන් වෙලා ඉවරයි කියලා කියන අය ඉන්නවා උගන්නන අය. எடுத்துக்கொள்ளுதல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அநேக பேர் கற்றுக் கொடுக்கிறார்கள். හරි පරිස්සම් වෙන්න ඕනේ ඔන්ලයින් එක යනවා වෙනම තවත් ටීචින් එකක්. ஆன்லைன்ல அநேக டீச்சிங் ஒன்று போகுது, நம்ம அதுல இருந்து கவனமா இருக்க வேண்டும். පොතේ ඉන්න යොහාන් නැවත ඉපදිලා ඉන්නවා කියලා උගන්නන සභාවන් තියෙනවා. அநேக சபையில் இருக்க யோகான் புத்தகத்துல இருக்கிற அந்த யோகான் வந்து திரும்பவும் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ලංකාවේ 10000කට වැඩි සමාජිකයෝ ඉන්නවලු ඒකේ මේ වෙනකොට. இப்போதைக்கு இலங்கை தேசத்திலே 10,000 பேர் மட்டும் இருக்கிறாங்களா அதுக்கு கலந்து கொள்ள கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல එකෙන් තමයි උගන්වන්නේ. ஆன்லைன்ல தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். கொரியன் டீச்சிங் එක. அது வந்து கொரியன் ஒரு கற்றுக் கொடுத்தல். අපි හරි පරිස්සම් වෙන්න ඕනේ. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். විතරව පොත ගැන උගන්වන ගොඩක් සභාවන් තියෙනවා. அநேக சபைகள் இருக்குது வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுத்தல். විතරව පොත ගැන මීට අවුරුදු 5කට කලින් උගන්වපු අයම දැන් ඒක වෙනස් කරලා ආයෙ උගන්වනවා. வெளிப்படுத்தல் புத்தகத்தை 5 வருஷத்துக்கு முன்பதாக செய்தவர்கள் மாற்று முறையில் செய்கிறார்கள். විතරව පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ ඉඳන් පස්වෙනි පරිච්ඡේදයේ දක්වා විතරයි යේසුස් වහන්සේගේ මනාලිය වූ සභාව ගැන කතා කරලා තියෙන්නේ. முதலாவது வெளிப்படுத்த முதலாவது அதிகாரத்துல இருந்து 5வது அதிகாரம் வரையும் தான் மனமாட்டியா இருக்கிற சபையை குறித்து சொல்லப்படுகிறது. එතකොට 6 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳන් 19 වෙනි පරිච්ඡේදය වෙනකම්ම 6வது அதிகாரத்துல இருந்து 19வது அதிகாரம் வரை කාලය ගැන பீடனை காலத்தை குறித்து කාලය ගැන සඳහන් වෙලා තියෙනවා. பெரிய பீடனை காலத்தையும் குறித்து சொல்லப்படுகிறது. 19 වෙනි පරිච්ඡේදයේ මුල හරිය වෙනකම් 19வது அதிகாரம் முதலாவது தொடக்கத்திலே ඊට පස්සේ 19 වෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණ සඳහන් වෙලා තියෙනවා 22 වෙනි පදයේ දක්වාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීම සහ සහස්ව කාලය ගැන සඳහන් වෙලා තියෙනවා. 19வது அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லப்படும் இயேசுவானுடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. ඒතරෝ පොත අපි කියවනකොට අපි තේරුම් ගන්න ඕන දෙයක් තමයි මේවා උපමාවන් හැටියට තමයි කතා කරලා තියෙන්නේ. நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம அறிந்திருக்க வேண்டும் இது ஊமைகளாகத்தான் சொல்லப்படுகிறது. කිසිම තුල අනාගත වාක්‍ය ගැන නැත්නම් අනාගතයේදී සිදුවෙනා වූ කාරණාවන් ගැන ලියපු පොත එළිදරව් පොත. புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வசனமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வெளிப்பாடு புத்தகம். ඒ නිසා තමයි අපි එළිදරව් පොත ගැන අපි බලනකොට මේක උපමාවන් හැටියට තමයි ලියලා තියෙන්නේ. එතකොට ඒක තේරුම් ගන්නකොට හරි ප්‍රඥාවන්ත වෙන්න ඕනේ. මොකද අනාගත වාක්‍යයක් ඉෂ්ට වුණාට පස්සේ තමයි ඒක දන්නේ මේක තමයි කියලා. நம்ம அறிந்திருக்க வேண்டும் இது ஊமையாகத்தான் பேசப்படுகிறது. தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறின பிறகு தான் இது எழுதிருக்குன்னு சொல்லி நம்ம ஞானவனாய் தெரிந்து கொள்ள வேண்டும். අපි දන්නවා යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු මත එනවා කියලා උන්වහන්සේගේ වචනේ තියෙනවා. இயேசுவான மேகஸ்தம்பம் மேல் வருகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ඒකට උන්වහන්සේව දකිනවා. අපි උන්වහන්සේ බලාපොරොත්තු මත ආවට පස්සේ අපි උන්වහන්සේව දකිනවා. උන්වහන්සේ අපිව උන්වහන්සේ ඔසව ගන්නවා කියලා උන්වහන්සේගේ වචනේ කියනවා. அவர் மேகஸ்தம்பம் மேல் வரும்போது நம்ம அவரை காணுவோம், அவர் அப்பொழுது நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ මුණ දකිනවා. ඒ මුණ දකින වෙලාවේ අපිට හැම දෙයක්ම අමතක වෙන ප්‍රීතිමත් වෙලාවක් කියලා කියනවා. ඒක ප්‍රීතිමත් අවස්ථාවක්. அவர் எடுத்துக்கொள் ප්‍රීතියට ඇතුල් වෙන්න කියලා තමයි කියන්නේ. ඒක ප්‍රීතිමත් අවස්ථාවක්. அவர் எடுத்துக்கொள்ளும் போது நாம் அனைவரும் இயேசுவானுடைய முகத்தை தரிசிக்கும் போது ஒரு எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதுமையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே மறந்து போய்விடும். දැන් අපිට හැමදේම අමතක වෙන්නේ නැහැ. எல்லாமே மறந்து விடாது நம்மளுக்கு. තියෙනවා අපි මොච්චර අමතක කරන්න උත්සාහ කරත් අමතක වෙන්නේ නැහැ. சில காரியங்கள் இருக்கு நம்ம எவ்வளவு மறந்து விட ட்ரை பண்ணாலும் மறந்து விட இயலாது. එහෙම තියනවා නේද? அப்படி இருக்குது. හැබැයි යේසුස් වහන්සේව දකින්නකොට අපිට හැම දෙයක්ම අමතක වෙනවා. ஆனா நம்ம இயேசுவானவரை காணும் போது எல்லாமே மறந்து விடுவோமா?
ඒ නිසා උන්වහන්සේගේ රහස් පැමිණීම කියන එක තියෙනවා. අපි ඉන්නේ තාම ආසන්න කාලයක අපි ඉන්නේ. அவருடைய ரகசிய வருகை இருக்கின்றது. நம்ம மிகவும் கிட்டி சேர்ந்த காலத்திலே தான் இருக்கின்றோம். සමහර අය කියනවා වගේ ඔසවා ගැනීම ගැන නැහැ කියලා කියනවා නම් සමහර බලවත් දාසියන් මම නම් කියන්න කැමති නැහැ. වෙනවා මම ඔයාලට කියලා දෙන්නම් ඕන මේ රෙකෝඩ් වෙන නිසා මම නම් කියන්න කැමති නැහැ. සමහර අය කියනවා රැප්චර් කියලා එකක් ඇත්තෙත් නැහැ බයිබලයේ කියලා කියනවා. ඔසවා ගැනීමක් ඇත්තෙත් නැහැ කියලා උගන්වන අය ඉන්නවා. නමුත් මම බයිබලෙන් අද එකිනෙකට ඔබට අරන් දෙන්නම්. எடுத்துக்கொள்ளுதல் இல்லை என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார்கள். ஆனாலும் எடுத்துக்கொள்ளுதல் இருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தை நம்ம பார்க்கவும் இலங்கையிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இருக்கின்றார்கள். ඒ නිසා අපි හරි පරිස්සම් වෙන්න ඕනේ. அதான் நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ත්‍රිත්වය ගැන අපිට එකපාරට බලන්න බෑ. வேதாமத்துல திருத்துவத்தை குறித்து ஒரே தடவை பார்க்க முடியாது. එක තැනක සඳහන් ත්‍රිත්වය දෙවියන් වහන්සේ ත්‍රිත්වයක් කියන කොහෙවත් සඳහන් කරලා வேதாமத்துல எங்க சரி தேவன் திருத்துவத்தின் தேவன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவரும் திருத்துவமா இருக்கிறார், அவர் திருத்துவமா இருக்கிறார். තේරුම් ගන්න වර්ෂ 320 ගියා. இந்த திருத்துவத்தை அறிந்து கொள்றது 325 வருஷம் போய்விட்டதாம். වර්ෂ 325 තමයි තේරුම් ගත්තේ ඕ ත්‍රිත්වයක් අපේ දෙවියන් වහන්සේ. கிறிஸ்துவ 325ல அறிந்து கொண்டார்களாம் திருத்துவத்தின் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. කියන එක නෑ කියන්නකො බයිබලේ. எடுத்துக்கொள்ளுதல் அப்ப இல்லைன்னு சொல்லி சொல்லுங்களேன். කියන්නේ රැප්චර් කියලා නෑ. எடுத்துக்கொள்ளுதல் இல்லை, වහන්සේ බලාපොරොත්තු මත ඇවිල්ලා අපිව ගන්නවා කියලා තියෙනවා බයිබලේ. ஆனால் வேதாமத்துல இருக்கிறது மேகஸ்தம்பம் மேல் வந்து நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று. ඒක නෑ කියලා එහෙම පිළිගන්න නැතුව ඉන්න බෑ. ඒ වගේම තමයි ත්‍රිත්වයක් නෑ කියලා කියන්නේ බෑ. අපිට ත්‍රිත්වයක් තියෙනවා. அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம அதை மறுக்க முடியாது. அதே போல தான் திருத்துவம் இல்லைன்னு சொல்லி நம்மள மறுக்க முடியாது, திருத்துவம் உள்ளது. පිළිදීම ගැන කතා කරනවා. அநேக பேர் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். බයිබලේ පිළිදීම ගැනත් නෑ. வேதாமத்துல எழுப்புதலை குறித்தும் இல்லை, ඒක වචනෙකුත් නෑ. எழுப்புதல் சொல்லி ஒரு வார்த்தையும் இல்லை. පිළිදීම ගැන කතා කරන්නේ නැද්ද? ஆனால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்களா? අපි ආරාධනා කරන්නේ නැද්ද? தேசத்தின் எழுப்புதலை குறித்து நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம பேசுகிறோம். කැමති අපේ දේශය පිළිදෙනවා. நம்ம பிரியமா இருக்கும் நம்முடைய தேசம் වචනේ නෑ කියන්නේ කොහොමද? නැකිටට යන්නේ. வேதாமத்துல சொல்லி எழுந்து பிரகாசி என்று தான் இருக்கிறது. ආමේන්. ඒ නිසා අපි නෑ එහෙම නෑ බයිබලයේ තියෙන ඔසවා ගැනීම ගැන. வேதாமத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுதலை குறித்து. රහස් පැමිණීම ගැන බයිබලයේ තියෙනවා. ரகசிய வருகை குறித்து வேதாமத்தில் சொல்லப்படுகிறது. පැමිණීමේදී ரகசிய வருகையின் போது කාවද උන්වහන්සේ ඔසවා ගන්නේ? யாரை அவர் எடுத்துக்கொள்ளுவார்? සමහර අය කියනවා சிலர் சொல்லுகிறார்கள் මේ ඔසවා ගැනීම වෙන්න කලින් පීඩා කාලයක් එනවා කියලා. எடுத்துக்கொள்றதுக்கு முன்பதாக பீடனை காலம் வரும். සමහර අය කියනවා ඒ ඔසවා වෙලා ඉවරයි දැන් අපි යන්න 19 පරිච්ඡේදයකට උගන්වලා ඉන්නවා. நிறைய பேருக்கு நம்ம எடுத்துக்கொள்றது முடிஞ்சிருச்சு, இப்ப 19வது அதிகாரத்திலே கடந்து செல்கிறோம் என்று. ඒකලා කිව්වට ගමන්නේ CPM සභාව තියෙනවා ලංකාවේ. ඒ කට්ටිය කියන දැන් අපි යන්නේ 19 පරිච්ඡේදයේ ඉඳලා. இலங்கையில இருக்கான் சிபிஎம் சபை இருக்கிறான், அவங்க சொல்றாங்க இப்ப நம்ம 19வது அதிகாரத்துல நம்ம கடந்து செல்கிறோம் வெளிப்படுத்தல் புத்தகம் என்று சொல்லி. ඒ වෙනකොට පීඩා කාලය 19 පරිච්ඡේදයේ වෙනකොට ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීම නැවිලා සහස්‍ර කාලේ පාලනය සිද්ධ වෙන කාලය. அந்த காலம் வரும்போது இயேசுவான பூமிக்கு வந்து பூமியை ஆளுகை செய்கிற காலமா இருக்கின்றது. එහෙනම් කවුද මේ ඔසවා ගැනීමට යන්නේ? யார் இந்த எடுத்துக்கொள்ளுதலின் போது போறது? කන්‍යාව. கன்னிகைகள். කවුද කන්‍යාව? யாரு கன்னிகைகள்? කවුද මනාලිය? யாரு மனவாட்டி? சபை. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් විලේත ගන්නා වූ සභාව තමයි උන්වහන්සේගේ රහස් පැමිණීමේදී ඔසවා ගන්නේ. அவருடைய ரகசிய வருகையின் போது இயேசுவானுடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கின சபைகள் தான் அவரோட செல்றது. அதுதான் நீங்கள், ඔසවා ගන්නේ. நம்ம தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். පොළොවේ සභාවන් දෙකක් තියෙනවා. இந்த பூமியில 2 சபைகள் இருக்கிறது. නික්‍යාන පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයෙන් මෝසෙස් තුලින් ආපු සභාවක් තියෙනවා මේ පොළවේ. යුදෙව්වන්ගේ සභාව. යුදෙව්වන්ගේ සභාව. யூதர்களின் சபை யாத்ராகமம் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது போல. එතකොට ඒ යුදෙව්වන්ගේ සභාව සහ අපේ මේ අන්‍ය ජාතීන් අපි අන්‍ය ජාතීන්. ඒ වගේම යුදෙව්වරු ගැලවීම ලැබුණාට පස්සේ ජේසුස් වහන්සේව ගැලවුම්කාරයා හැටියට පිළිගත්තට පස්සේ ඒ සභාව. யூதர்கள் இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அது ஒரு சபைதான். එහෙනම් සභාවන් දෙකක් තියෙනවා. அப்படின்னு சொன்னா சபைகள் 2 இருக்கின்றது. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින්ම මිලේට ගත්ත සභාව ඒ අපි යේසුස් වහන්සේව අපේ පුත්‍රික ගැලවුම්කාරයා හැටියට අපි පිළිගන්නවා. එහෙනම් ඒ සභාව තමයි රහස් පැමිණීමේදී ඔසව ගන්න සභාව. இயேசுவோட இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நம்ம அவருடைய சபையா இருக்கிறோம். அவர் ரகசிய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹலோ. තව සභාවක් තියෙනවා. இன்னொரு சபை இருக்கிறது. ඒ සභාව ඇවිල්ලා
යුදෙව් සභාව அந்த சபை வந்து யூதர்களின் சபை. යාම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් ආරම්භ වෙච්ච සභාව මුල් සභාව ඒ කාලේනම තිබිච්ච සභාව ඒ අය අදටත් යේසුස් වහන්සේව පිළිගන්නේ නැහැ. ඒ අය තමයි මහා පීඩා කාලයට මුහුණ දෙන්න යන්නේ. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல தொடங்கின சபைதான் அந்த சபை. அந்த சபை ஆட்கள் வந்து இன்னும் இயேசுவானவரை வெறுத்து கொண்டே இருக்கிறார்கள். පිළිගන්නේ නැහැ. நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. යේසුස් වහන්සේ පිළිගන්නේ නැහැ. இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். යේසුස් වහන්සේ ආවේ නැහැ කියලා. இன்னும் அவர் சொல்ல மேசியானவர் இன்னும் வரவில்லை என்று. යේසුස් වහන්සේ ආවා මේසියස් කියන වචනේ තේරුම තමයි මේසියස් කියන්නේ ආලේපල තනන් වහන්සේ ඒක ටික භාෂාවෙන් කියනවා නම් ක්‍රිස්තොස් කියලා කියනවා. ක්‍රිස්තොස් කියලා කියන්නේ නැත්නම් ක්‍රිස්තුස් කියලා කියන්නේ ආලේපල තනන් වහන්සේ. යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ. ඒකයි අපි කියන්නේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ආලේපල තනන් වහන්සේ. මේසියස් වහන්සේ පරණ විශ්වයේ කිව්වා වූ මේසියස් වහන්සේ. නමුත් නික්මයාම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් ආරම්භ වෙච්ච සභාව තාම බලාගෙන ඉන්නවා මේසියස් වහන්සේ එනකම්. ඒ අය තමයි ඔස්සවා ගැනීමේදී යන්න නැතුව පීඩා කාලයට මුහුණ දෙන මහා පීඩා කාලයට මුහුණ දෙන සභාවේ සභාව තමයි. ஆனால் நம்ம விசுவாசிக்க மேசியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனாலும் யூதர்கள் விசுவாசிக்க மாட்டோம், மேசியானவர் இன்னும் வரலைன்னு சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ඊට පස්සේ අපි ඇවිල්ලා යේසුස් වහන්සේ අපේ පුද්ගලික ගැලවුම්කාරයා හැටියට අපි පිළිගත්තු නිසා අන්‍ය ජාතීන් සහ ගැලවීම ලැබපු යුදෙව් සෙනග ඉන්න සභාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රහස් පැමිණීමේදී ඔසව ගන්නවා. அதேபோல் இயேசுவானுடைய ரகசிய வருகையின் போது இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சா ஏற்றுக்கொண்ட அந்நியர்களும் அதே போல் யூதருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரும் ரகசிய வருகை போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். තාවත් දෙවියන් වහන්සේගේ දරුවෝ බය වෙන්නේ නැහැ. எப்பயுமே தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டாம். බය තුලින් අපිට දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ කොහොමද? ஏன்னா பயத்துக்குள்ளாக இயேசுவான கிட்ட நம்ம கிட்டி சேர முடியாது. එනකොට යන්න වෙන්නේ නැහැ ඔයාලට. நீ கவனமா இருக்க வேண்டும். ஜெபிக்கவில்லையா இயேசுவான போது நீ போக மாட்டிய. அப்படி அல்ல. බය තුලින් මිනිස්සෙක් දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්නේ නැහැ. ප්‍රේමය තුලින් තමයි මිනිස්සෙක් දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්නේ. பயத்தின் மூலம் இயேசுவானோட கிட்டி சேர முடியாது. அன்பின் நிமித்தம் இயேசுவானோட கிட்ட நம்ம கிட்டி சேர முடியும். බය තුලින් මිනිස්සෙක්ව ක්‍රියා කරවන්න බෑ. ප්‍රේමය තුලින් මිනිස්සෙක්ව ක්‍රියා කරවන්න පුළුවන්. பயத்துக்குள்ளாக ஒரு மனுஷனை கிரிகை செய்ய முடியாது. ஆனாலும் அன்பின்குள்ளாக ஒரு மனுஷனை கிரிகை செய்ய முடியும். ඒ නිසා මහා පීඩා කාලේ මහා පීඩා කාලේ මුණ දෙන්නේ කවුද? ඒ නික්මයාම පොතේ ආපු නැත්නම් නික්මයාම කාලේ නම් ආපු ඒ යුදෙව් සභාව ඉතුරු වෙනවා. ඒ අය තමයි මහා පීඩා කාලේ මුණ දෙන්නේ. அந்த யாத்ராகமத்துல இருந்து வந்த அந்த ஜனங்கள் அவர்கள் மட்டும்தான் பெரிய அதாவது மகா பீடனை காலத்துக்கு முகம் கொடுக்க நேரிடும். உபத்திரவ காலம். ඒ උපද්‍රවම් කාලවල ඒකට මුණ දෙන්න යන්නේ යුදෙව් සභාව. உபத்திரவ காலத்துக்கு முகம் கொடுப்பார்கள் அந்த யூதர் ஜனங்கள். අපි බලමු යෙරමියා පොතට යන්න. பெற்றுள்ளோம் எரேமியா புத்தகம் 30 වෙනි පරිච්ඡේදයේ 30வது அதிகாரம் 30 වෙනි පරිච්ඡේදයේ 30வது அதிகாரம் 7 වෙනි පදේ. 7வது வசனம். යෙරමියා පොතේ 37. எரேமியா புத்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனம். අහෝ ඒ දවස මහත්ය. ඊට සමාන වූ දවසක් නැත. ඒක යාකෝබ්ගේ විපත්ති කාලය. එහෙත් ඔවුන් එයි කලවනු ලබනවා ඇත. මේක මේ පීඩා කාලය කාටද? මහත් විපත්ති කාලය. இந்த உபத்திர காலம் யாருக்கு? කාටද මේ මහත් පීඩා කාලය? யாருக்கு இந்த பெரிய உபத்திர காலம்? யாக்கோபுக்கு. යාකෝබ්ගේ වංශයට. யாக்கோபுடைய வம்சத்துக்கு. யாக்கோபுடைய வம்சம் யாரு? யாக்கோபுக்கு மகன்மார்கள் 12 பேர். ஒரு மகள் தான் இருந்தார் தீனான்னு சொல்லி அந்த 12 புத்திரத்துல ஈஸ்ரேல் கோத்திரம் வந்தா. ஈஸ்ரேல் கோத்திரம் உண்டாகுன ஈஸ்ரேல் நாடு உண்டாகுனது அந்த யாக்கோபு மூலம். මහා පීඩා කාලයේදී පත්‍රවලට මුණ දෙන්න වෙන්නේ කාටද? ඊශ්‍රායල් සෙනගටමයි මුණ දෙන්න වෙන්නේ. යේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන නිසා. அந்த உபத்திர காலத்துல யார் முகம் கொடுக்க நேரிடும் கேட்டா அந்த ஈஸ்ரேல் ஜனங்களே தான் அதுக்கு முகம் கொடுக்க நேரிடும். ඕ දැනගන්න යනවා රාජ් ෆැමිලියෙන් අපි ඔසවගත්තට පස්සේ යේසුස් වහන්සේ තමයි සදා දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්න යනවා. ඊට පස්සේ යේසුස් වහන්සේගේ දෙවනි පැමිණීමේදී ඕන්ම දලවල ඕන් එක්ක රාජ්‍යයක් නැත්නම් සහස්‍ර කාලයක් මේ පොළවේ පිහිටවන දෙයක් තමයි යේසුස් වහන්සේගේ අපිවත් එක්කගෙන ආයි. நம்மளை எடுத்துக்கொண்ட பிறகு தான் அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாம் இயேசுவானவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் மெசியாஸ் என்று சொல்லி அறிந்து கொள்வார்களாம். இயேசுவோட ரகசிய வருகை இருக்கிறதா? இருக்கிறதா? இருக்கிறது. அது யாருக்கு? அது யாருக்கு?
அது நமக்கு. වහන්සේව පුද්ගලික ගැලවුම්කාරයා හැටියට පිළිගත්තා වූ සභාවට. එහෙනම් මේ පොළවේ අත්හැරෙන සෙනඟ කවුද? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தான் ரகசிய வறுமை இருக்கிறது. யார் மிகுதியா இருப்பாங்க? மத்த சபைகள். எப்படி சபைகள்? යාම කාලේ නම් තිබුණා වූ සභාව. யாத்திராகமத்திலே இருந்த சபைகள் யூதர்களின் சபை, ஈஸ்ராயல் ஜனங்கள், ඒ අය ඉතුරු. அவர்கள் மிகுதியா இருப்பார்கள். යාමත යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේදී එන්නේ උන්වහන්සේ විනිශ්චය කරන මේ පොළව අන්‍ය ජාතීන් ඔක්කොම උන්වහන්සේගේ මුඛයෙන් විනාශ කරනවා. යේසුස් වහන්සේ පිළිගත්ත නැති අන්‍ය ජාතික සෙනගෝ මුඛයෙන් විනාශ කරනවාලු. ඊශ්‍රායල් සෙනගත් එක තමයි උන්වහන්සේගේ රාජ්‍ය පිළිවන්නේ. එතකොට අපිත් උන්වහන්සේත් එක්ක ආයෙත් එනවා මේ පොළවට. நம்ம திரும்பவும் அவரோட தேவன் இயேசுவானோட நம்ம இந்த பூமிக்கு வரும்போது அவனால் வாயினால் அறிக்கை செய்து அழிந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා බයිබලේ නෑනේ රාජ්‍ය එක ගැන කියලා කිව්වොත් ඔබ විශ්වාස කරන්න එපා. බයිබලේ තියෙනවා. රහස් පැමිණීම ගැන බයිබලේ තියෙනවා. எடுத்துக்கொள்ளுதலை குறித்து வேதாகமத்தில் இல்லை என்று சொன்னால் அது போய், ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. අපි හරි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ඒක ඉගෙනීම් තියෙන නිසා අපි හරි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. ஒன்லைன்ல ஒவ்வொரு கற்றுக் கொடுத்தல் இருக்கிறதுனால மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். බලමු තවත් පද කීපයක් අපි බලන්න යනවා. ඒක තෙසලෝනික පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදේ ඉඳන් 18 වෙනි පදේ වෙනකන් අපි බලමු. 1 தெசலோனிக்கர் புத்தகத்தை பற்றிக் கொள்வோம். 4 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදේ ඉඳන් 18 වෙනි පදේ වෙනකන්. 4வது அதிகாரம். තවද සහෝදරයනි බලාපොරොත්තුවක් නැත්තා වූ අන්තනත්තන් මේ නුඹලා ශෝක නොවන දෙස සැපපෙන්නන් ගැන නුඹලා නොදැන සිටිනවාට අපි නොකැමැතිමුව. මාක්නිසාද යේසුස් වහන්සේ මැරි නැවත නැගුණු සේකයි අපි අදහමුණා. එසේම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කර්ණ කොටගෙන සැපපී සිටින්නන් උන්වහන්සේ සමග ගෙන යන සේක. ආමේන්. මාක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ ඊම දක්වා ජීවත්ව ඉතුරු වෙන අපි සැතපොළ දැනත්තන්ට කිසිසේත් ඉස්සර නොවන්නෙමුයි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අපි නුඹලාට කියමුව. මාක්නිසාද ස්වාමීන් වහන්සේම මහත් ශබ්දයක්ද උත්තම දේව දූතයෙකුගේ හඬද දෙවියන් වහන්සේගේ හොරණෑ නාදය ඇතුව ස්වර්ගයෙන් පස්නාසේක ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මලා වූ අය බලමු කොට නැගිටින්නෝය. එවිට ජීවත් ඉතුරු සිටින අපි එක විටම ඔවුන් සමග ස්වාමීන් වහන්සේ සම්මුඛ වන පිණිස වලාකුළු වලින් අහසට ඇදගනු ලබන්නෙමුව. මෙසේ අපි නිතරම ස්වාමීන් වහන්සේ සමග සිටින්නෙමුව. ආමේන්. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නෝ වලාකුළු මත இயேசுவான மேகஸ்தம்பம் மேல் வருகிறார். එනකොට උන්වහන්සේ ඔසව ගන්නවා. வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். யாரை எடுத்துக்கொள்ளப்படும்? சபை. උඩ සභාව දුන්නාසේ ඔසව ගන්න. எந்த சபை அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்? ரெண்டு சபைகள் இருக்கிற பூமியில. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம்? இது உங்க மனசுக்குள்ளாக போக வேண்டும். பூமியிலே 2 சபைகள் இருக்கிறது. සභාවක් ඇවිල්ලා නික්ඥාන පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් මිස්රයේ පහල්කමේ නිදාස් කරගෙන ආවා වූ ඊශ්‍රායල් සෙනග එකතු වෙලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපු සභාව. ඒක සභාව. ஒரு சபை வந்து யாத்ராகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல உள்ள அந்த எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனங்கள் இருந்த அந்த சபை. ඒ අයට තමයි පොරොන්දුව දුන්නේ. அந்த சபைக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். තමයි මේසියස් වහන්සේ වෙරුවේ. அவர்களுக்காக தான் மேசியாசானவரை அனுப்பினார். මේසියස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කළා. ஆனால் அவர்கள் மேசியானவரை வெறுத்தார்கள். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ උපමාවන් කතා කරන්නේ. அதனால் தான் உவமைகளினால் பேசுகிறார். ඊපස්සේ වැඩට ගෝලයන් එව්වා, වැඩකාරයන් එව්වා. මිනිස්සු මොකද කරේ? හොරු ගහලා එයාව මරණ දැම්ම, සමහර අය ගල් ගහලා දැම්ම කියලා උන්වහන්සේ උපමාවක් කියනවා. ඊට පස්සේ විගලත්තේ අයිතිකාරයා එයාගේ පුතාව එවනවා. ඊට පස්සේ පුතාව මිනිස්සු ඉතුරු කරයි කියලා එවුවට පස්සේ පුතාවත් මරලා දානවා. ඊට පස්සේ ඒ විදිවත්ත කාටද දෙන්නේ? අන්‍ය ජාතීන්ට දෙනවා කියලා කිව්වා. ඒකේ තේරුම තමයි යේසුස් වහන්සේ ආවේ යුදෙව්වන් වෙනුවෙන් ආවේ, මුල් සභාව වෙනුවෙන් ආවේ. ඕන් ප්‍රතික්ෂේප කරපු නිසායි අද අන්‍ය ජාතීන් වෙතට එන අපි වෙතට ගැලවීම ඇවිල්ලා තියෙන්නේ. ඒතකොට අපි අද යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ කියලා අපි විශ්වාස කරනවා. යුදෙව්වන්ගෙනුත් ගැලවීම ලැබපු අයයි අපි ඇවිල්ලා සභාවට. මේ සභාව තමයි උන්වහන්සේගේ රහස් පැමිණීමේදී ඔසව ගන්නේ. ආමේන්. யூதர்களுக்காக தான் இயேசுவானவர் வந்தார். ஆனா யூதர்கள் வெறுக்கப்பட்ட போது அந்த ராஜ்யம் அப்படியே அந்நியர்களா இருக்க நம்மளுக்கு வந்து நம்மள இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டனால தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். ආමේන්. ඒ නිසා පරණ කිව්සුමේ ගොඩාක් පද දිනවා. பழைய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்கள் உள்ளது. පැමිණීම ගැන.
இரண்டாவது வருகையை குறித்து අපි ගොඩාක් දේවල් අද බලන්න යනවා. இன்னைக்கு அநேக காரியங்கள் பார்க்க போகிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සහස්‍ර කාලයේ ඇයි පැමිණෙන්නේ කියලාත් අපි බලන්නේ නැහැ. ඇයි මේ අවුරුදු 1000ක් උන්වහන්සේ මේ පොළොවට පාලනය කරන්න එන්නේ කියලාත් අපි බලන්න යනවා. இயேசுவானவர் ஏன் அந்த 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்ய வரப்போகிறார் என்று சொல்ல பார்த்து கொள்ள போகிறோம். බය වෙන්න එපා. அதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். සමහර අය එදිදරව පොත ගැන උගන්වනකොට බය කරලා මිනිස්සුන්ට උගන්වනවා. சிலர்கள் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கும் போது மிக முக்கியமாக வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுக்கும் போது பயத்தோடு கற்றுக் கொடுக்கிறார்கள். පොතේ ගොඩාක් උපමාවන් තියෙනවා. ඒවා හරියට තේරුම් ගත්තොත් හරිය නැත්නම් අපි බය වෙලා සමහර තියෙන ඇදහිල්ලක් නැති වෙන්න පුළුවන්. வெளிப்படுத்தல ඉස්සල වැටෙනවා හොඳට ඇදහිල්ලකින් ඉන්න අය පවා. வெளிப்படுத்தல අநேக உவமைகள் இருக்கிறது. அதை நம்ம சரியாய் தெரிந்து கொண்டோம்னால் சரி, அப்படி இல்லாட்டி நாம பயந்து விடுவோம். මම 2007 වගේ අහපු එළිදරව් පොත ගැන අහපු දේවල් මේ වෙනකොට ඒ දේශකයම වෙනස් කරලා දැන් කතා කරනවා. இப்ப போதகர் අහලා තියෙනවා ඒ දේශකයම අද වෙනස් කරලා කතා කරනවා. போதர் கேட்ட அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை பிரசங்கம் செய்த 2008-7 வருஷத்திலே பிரசங்கிக்க செய்த அந்த பிரசங்கியாரை இப்ப அந்த வேறு முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். ඒ කියන්නේ ඒක ආයෙත් වෙනස් කරලා යනවා. அவர்கள் திரும்பவும் மாற்றி இருக்கிறார்கள். අපි හොඳට තේරුම් ගන්න ඕනේ එළිදරව් පොත කියලා කියන්නේ අනාගත අලුත් ගිවිසුම තුළ අනාගත වාක්‍ය පොත. අනාගත වාක්‍ය කියලා කියන්නේ ඉෂ්ට වුණාට පස්සේ තමයි ඒක තේරුම් ගන්න පුළුවන්. வெளிப்படுத்த புத்தகம் சொன்னால் தீர்க்க தரிசன வசனம் என்று நீ நினைக்க வேண்டும். அது நிறைவேறின பிறகு நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ඔබ පුද්ගලික ගැලවුම් කාර්යය හැටියට පිළිගන්නවා නම් ඔබ ඔසවා ගැනීමට සූදානම් ඉන්න කෙනෙක්. நீ பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுதலுக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். උන්වහන්සේත් එක්ක හොඳ කාලයක් කරගන්න. இன்னுமாய் அவரோட அநேக காலங்களை செலவழிங்க. தேவனோட இன்னுமாய் கிட்டி சேருங்க. වචනේ තව තවත් දැනගන්න. தேவனோட வார்த்தை இன்னுமாய் அதிகமாய் கேட்டு கேளுங்க. ඒක තමයි වෙන්නේ. මොකද උන්වහන්සේ අපි වෙනුවෙන් ජීවිතේම පූජා කරලා අපිව සුදුසුසන් කළා වූ දෙවියන් වහන්සේට අපි තව තවත් සමීප වෙලා උන්වහන්සේ තුළ ගමන් කරන්න. ඒක උන්වහන්සේ කිව්වේ නැති වුණ එක බැටළුවෙක් වෙනුවෙන් උන්වහන්සේ ජීවිතේම දුන්නා නම් නැති වුණ කාසිය වගේ උන්වහන්සේ වෙනුවෙන් අපි හොයන්න ඕනේ නෑ. තමයි උන්වහන්සේ හොයන්න නෑ නැතිවෙච්ච කාසිය වගේ කියලා. උන්වහන්සේ උපමාවක් කියන්නේ වැඩිපුර උන්වහන්සේට ප්‍රේම කරන්න ලං වෙන. සුදුසුසන් හැටියට හිටපු අය නෙමෙයි අපි. සුදුසුසන් හැටියට හිටියේ දෙවියෝ. අපි සුදුසුනේ කොහොමද? උන්වහන්සේගේ අනුග්‍රහය නිසා. ඒ අනුග්‍රහය නිසා අපිව සුදුසුසන් කළ නිසා අපිව උන්වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමට ඊමට සූදානම් කරපු දෙවියන් වහන්සේ නිසා තවත් උන්වහන්සේට ලං වෙනවා. அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளுதலுக்கு இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கப்படினால், அவரோடு செல்லுகிறபடினால் இன்னுமாய் அவரோடு நம்ம கிட்டி சேர வேண்டும். 1 கொரிந்தி புத்தகம் 15வது அதிகாரம் 1 கொரிந்தி புத்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரை. ඉතින් සහෝදරයනි, මාංශයට හා රුධිරයට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුම කරගන්න බැරි බවත්, දිරණ ස්වභාවය නුදිරණ ස්වභාවය උරුම කරගන්න බැරි බවත් කියමි. මෙන්න නුඹලාට රහසක් කියමි. අපි සියල්ලෝම නොසැතපෙන්නෙමු. නමුත් අන්තිම හොරණෑව පිමින කල මොහොතකින් ඇසිපිය හෙළන තැනදී අපි සියල්ලෝම වෙනස් කරනු ලබන්නෙමු. මක්නිසාද හොරණෑව පිමිනු ලබන්නේය? එකල මලාපු නොදිරණ ස්වභාවයෙන් යුක්තව නැගිටවනු ලබන්නෝය. අපිද වෙනස් කරනු ලබන්නෙමු. මක්නිසාද දිරණ සුළු වූ මේක නොදිරණ බවට පැමිණෙන්න ඕනෑය. මරණීය වූ මේක අමරණ භාවයට පැමිණෙන්න ඕනෑය. දිරණ සුළු වූ මේක නොදිරණ භාවයට, මරණීය වූ මේක අමරණ භාවයට පැමිණි කල්හි මරණය ජය ගිලිනා ලද්දේ යයි ලියා තිබෙන වචනය සම්පූර්ණ වේ. ආමේන්. එක ක්ෂණයකින් වෙනස් වෙනවා කියලා කියන එක තමයි රහස් පැමිණීම. இமை பொழுதிலே நடக்கும் என்று சொல்லும்போது அதுதான் ரகசிய வருகை. ඒක සිද්ධ වෙනවා. அது நடக்கும். කාටද ඒක සිද්ධ වෙන්නේ? யாருக்கு அது நடக்கும்? சபைக்கு. ඊළඟ කාලේ මුණ දෙන්නේ කවුද? உபத்திர காலத்துக்கு யார் முகம் கொடுக்கப்படும்? ක්ෂේප කරපු යුදෙව්වරු. இயேசுவானவரை வெறுத்த யூதர்கள். කොහොමද අපි ඒක කිව්වේ? நம்ம அதை எப்படி வாசித்தோம்? දුක කාටද? யாருக்கு துக்கம்? යෙරමියා පොතේ 37 අපි බැලුවා. எரேமியா புத்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோம். දුක ඇවිල්ලා යාකෝබ්ට. துக்கம் யாக்கோபுக்கு, යාකෝබ්ගේ දරුවන්. யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு. දරුවන් වලින් තමයි යුද නැත්නම් ඊශ්‍රායල් ගෝත්‍රය. யாக்கோபுடைய ජාතිය බිහිවුනේ. யாக்கோபுடைய பிள்ளைகளுக்குள்ளாகத்தான் ஈஸ்ரேல் என்கிற ஜாதி உண்டாகிறது. සමීඩා කාලයට සභාව මුණ දෙන්නේ නැහැ යේසුස් වහන්සේ. உபத்திர காலத்துக்கு சபை முகம் கொடுக்க நேரிடாது. කාලයට කලින් රහස් පැමිණීම වෙනවා.
உபத்திர காலத்துக்கு முன்பதாக ரகசிய வருகை இருக்கிறது. පැමිණීමේදී අපි ඔසව ගත්තට පස්සේ තමයි පීඩා කාලයක්. ඒ වගේම මහත් පීඩා කාලයකට මුහුණ දෙන්නේ අපි නෙමෙයි ඉන්න අය. எடுத்துக்கொள்ளுதல் பிறகு தான் அந்த உபத்திர காலத்துக்கும் மகா உபத்திர காலத்துக்கும் முகம் கொடுக்க நேரிடும் நம்ம அல்ல மிகுதியா இருக்கிறவர்கள். ඒක අපි කොහොමද කියන්නේ? அது எப்படி சொல்லப்படுகிறது? ඒතරව පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පස්වෙනි පදයේ වෙනකම්ම මනාලිය ගැන සඳහන් කරලා තියෙනවා. வெளிப்படுத்தல் புத்தகம் முதலாவது வசனத்துல இருந்து 5வது வசனத்து வரை சொல்லப்படுகிறது மணவாட்டியை குறித்து. ඒ වගේම 6වෙනි පරිච්ඡේදයේ 19වෙනි පදයේ වෙන 19වෙනි පරිච්ඡේදයේ වෙනකම්ම මනාලිය ගැන සඳහනක් නැහැ. 5வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை மணவாட்டியை குறித்து சொல்லவே இல்லை. මනාලිය කවුද? மணவாட்டி யார்? යේසුස් වහන්සේගේ ලේවලින් මිලට ගත්තා වූ ඔබ තමයි මනාලිය. இயேசு கிறிஸ்துவை இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நீங்க தான் மணவாட்டி. එහෙනම් පීඩා කාලයේදීත් මහා පීඩා කාලයේදීත් මනාලිය ගැන සඳහන් වෙලා නැහැ. මොකද මනාලියව ගෙනියන්න උන්වහන්සේ ඇවිල්ලා මනාලියව ඔසවගෙන අර යනවා පීඩා කාලයට මුණ දෙන්න තියන්නේ නැහැ උන්වහන්සේ අපේ මනාලිය නිසා. ආමේන්. உபத்திர காலத்துக்கு நம்மள முகம் கொடுக்க நேரிடாது. ஏன்னு கேட்டால் மணவாட்டியை அவர் எடுத்துக்கொண்ட பிறகு தான் அந்த உபத்திர காலம் நிறைவேறும். එළිදරව් පොත ඇයි මේ උපමාවන් අනුව යොහාන් ලියන්නේ? ஏன் வெளிப்பாடு புத்தகத்தை உவமைகளின் மூலம் யோகான் எழுதுகிறார்? ලියන්න හේතුව තමයි එදා නිරෝගී කාලේ ගොඩක් පිටුණුවන්ට පීඩා කරා. அந்த உபத்திர காலத்திலே யோகான் எழுதுகிறார். அந்த காலத்துல அநேக கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் செய்கிறார்கள். නිරෝගී කාලේ යුදෙව්වන්ට නෙමෙයි පීඩා කරේ. යුදෙව්වන්ගෙන් ගැලවීම ලැබපු ක්‍රිස්තියානි මිනිස්සුන්ට කිතුණුවන්ට පීඩා කරපු නිසා ඩිරෙක්ට් රජයට කතා කරන්න බැරි නිසා උපමාවන් තුලින් යොහාන් කතා කරා මේ වගේ රාජ්‍යයන් එනවා, රෝම රාජ්‍ය එනවා, තවත් රාජ්‍යයන් එන්න පුළුවන්. දැන් උඹලට පීඩාව තිබෙනවා. හැබැයි යුදෙව්ව ඉතුරු වෙන්න යනවා. මහා පීඩා කාලයේදී ඕබව දෙවියන් වහන්සේ ඔසව ගන්න විට කලින් මනාලියව ධෛර්යමත් වෙන්න කියලා එදා පීඩාවට මුහුණ දුන්න කිතුණුවන්ව ධෛර්යවත් කරන පිරිස තමයි මේ විතර පොත ලිව්වේ. அந்த உபத்திரங்களுக்கு முகம் கொடுத்த அந்த கிறிஸ்தவர்களுக்காக தான் யோவான் எழுதுறார். அரசாங்கத்துக்கு டைரக்டா பேச முடியாதனால உவமைகளினால் அவர் பேசுகிறார். ஒரு ராஜ்யம் வரும் போது விசுவாசிகள் ஜனங்களை எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர்களை யூதர்களை விட்டுவிடப்படும் என்று சொல்லுகிறார். ගැලවින්න නමල පීඩා කාලේ යන මිනිස්සු ඔක්කොම අපි මැරෙන්නෝනේ යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මැරෙන්න උනත් සූදානම් කියලා ඒ අය පීඩාවට මුහුණ දුන්නා. அவர் அந்த உபத்திர முகம் கொடுத்தார்களாம். මේ යොහාන් එයාට ලියන්නේ. அந்த உபத்திரம் கால முகம் கொடுத்தவர் சொன்னார்களாம், நான் இயேசுவானவருக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லி அவருக்கு நேரடியா சொல்ல முடியாது. තැනක කියනවා මොණෝ හතරක් ගැන කියනවා. එක තැනක මොණෝ හතරක් ගැන කතා කරනවා. 7 முகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. මේ මොණෝ හතරේ පළවෙනි මූණ ඇවිල්ලා සිංහයේ මූණ. 4 முகங்களை සිංහයේ වගේ තියෙනවා. 4 முகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதுல முதலாவது முகம் தான் சிங்கத்தின் முகம். ඊළඟ එක அடுத்ததாக தவேக் வகை කියලා කියනවා. ஒரு எருதை போல என்று சொல்லி, அடுத்த முகம் மனுஷனை வகை කියලා. ஒரு மனுஷனை போல, அடுத்தது ஒரு கழுகை போல என்று. இது அனைத்தும் இயேசுவானவர் குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு புத்தகம், மார்க் புத்தகம், லூக்கா புத்தகம், யோவான் புத்தகம், இந்த 4 புத்தகத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இந்த 4 புத்தகத்திலையும் மத்தேயு புத்தகம் மத்தேயு புத்தகத்தை யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்களுக்கு யூதாவுக்கு எப்படி ஆசீர்வதித்தான்னு கேட்டார். சிங்கம் என்று சொல்லி இயேசுவான் யூதரின் சிங்கமாய் இருக்கிறார். அந்த மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்படுது சிங்கத்தின் முகம் என்று சொல்லி. ஆனா மார்புத்த சொல்றது கஷ்டப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வார, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், உங்களோட எல்லா நுகத்தையும் என் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இயேசுவானவர் ஒரு எருதாக இருந்து அவருடைய நுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். லூக்கா புத்தகத்தை எழுதின ஒரு டாக்டர் தான் சம்பூர்ண மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வைத்தியர் யாருக்கு எழுதினார்? இன்னொரு பெரிய வைத்தியருக்கு எழுதுகிறார். அதைத்தான் தியோப்ளினியஸ் என்கிற ஒரு டாக்டருக்கு எழுதுகிறார். இயேசுவானவர் 100% மனுஷன். அவருக்கு கஷ்டம் இளைப்பாறுதல் வந்தது, அவர் பசி வந்தது, அவருக்கு வியர்வை சிந்தினார், அவர் நித்திரை கொண்டார்.
මේ ඔක්කොම දේශනා කරනවා ලෝකෙ. இது எல்லாருமே பிரசங்கப்படுகிற லூக்கா புத்தகத்திலே, යෝහාන් පොතේ யோவான் புத்தகத்திலே තාජයි එක්ක යේසුස් වහන්සේ පෙන්වු කරනවා. கழுகை போல இயேசுவானவரை காட்டுகிறார். එතකොට මේ සංකේත ඇයි මෙහෙම කියන්නේ? ஏன் இந்த அடையாளத்தை இப்படி சொல்லுகிறார்? කියන්න බෑ. நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு රජයට විරුද්ධව ඩිලෙක්ට් කියන්න බෑ. அரசாங்கத்துக்கு விரோதமாக நேரடியாக சொல்ல முடியாது. ஊமை மூலம் தான் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට ඒක තේරුම් කරලා දුන්නා. දෙවියන් වහන්සේගේ දරුවෝ ශක්තිමත් අය. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதன் மூலம் பலப்பட்டார்கள். ඒ නිසා අපි බය තුලින් කවදාවත් අධිගිල්ල වර්ධනය වෙන්නේ නැහැ. எப்பயுமே பயத்துக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்காது. අපි යාඥා කරේ නැත්නම් இன்னைக்கு ஜெபிக்கலையா? බනයියි. நீனா போவ. බනයියි. நீனா போவ. එහෙම කියන්න බෑ. நீ போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. එතකොට අපි බය වෙනවා. ஐயோ இன்னைக்கு முழங்கால் படிவிட்டா நம்ம போக முடியாது. අද පල්ලියට ගියේ නැත්නම් යයි. நீ சபைக்கு போவாதி நீ போவ. யார் வர்றது? එහෙම ඇදහිල්ලට ආපු කිසි කෙනෙක්. அப்படி விசுவாசத்துக்கு வந்தது யாருமே இல்லை. ඇදහිල්ල වර්ධනය වෙන්නේ. விசுவாசம் அதிகரிக்கிறது பயத்தினால் அல்ல, அன்பினால். ஆமென். இயேசுவானவர் அதனால் தான் அன்பு செலுத்துகிறார். வேதாகமத்திலே பார்ப்போம். கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். මක්නිසාද ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල ප්‍රේමය කර්ණකොටගෙන ක්‍රියා කරන ඇදහිල්ලෙන් මිස චර්මච්ඡේදයෙන්වත් අකර්මච්ඡේදයෙන්වත් ප්‍රයෝජනයක් නැත. කොහොමද ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙන්නේ? எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது? ප්‍රේමය කර්ණකොටගෙන තමයි ක්‍රියා. அன்பினாலே தான் அது கிரியை செய்கிறது. එහෙනම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ වෙනුවෙන් ජීවිතේ පූජා කරපු නිසා, උන්වහන්සේ වදවින්ද නිසා මම උන්වහන්සේ ඉදිරියේ දන ගහන්න ඕනේ. இயேசுவானவர் சிலுவையிலே நம்மளுக்காக அடிக்கப்பட்டதினால, துன்புறுத்தப்பட்டதினால தான் இயேசுவானவருக்காக விசுவாசத்தை அதிகரிக்கிறது. උන්වහන්සේ කුරුසියේදලා මැරිච්ච නිසා උන්වහන්සේ ගැන දැනගන්න මිනිස මම යනවා වචනේ කියලා ගන්න සභාවට. இயேசுவான் நிர்வாணமாய் சிலுவையிலே அறையப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். ஆதலால் அவருடைய வார்த்தை கேட்க நான் போகிறேன். சபாවට යන්නේ ඇයි? சபைக்கு ஏன் போகிறோம்? ඇයි ජීවත් වෙන්නේ? ஏன் நம்ம உயிரோடு வாழுகிறோம்? ජීවත් වෙන්නේ நம்ம உயிரோடு வாழ்கிறோம். එක්කෙනෙක්ව අපි ජීවත් වෙන්නේ කන්න කියලා. ஃபர்ஸ்ட் අපි ජීවත් වෙන්නේ කන්න කියලා. நம்ம உயிர் வாழ்றது வந்து சாப்பிடுறதுக்காக. කන්න නෙවෙයි අපි ජීවත් වෙන්නේ. நம்ம சாப்பிடுறதுக்காக அல்ல உயிர் வாழ்கிறோம். අපි ජීවත් වෙන්න වෙන අරමුණක් තියෙනවා. வேற ஒரு நோக்கம் இருக்குது நம்மளுக்கு உயிர் வாழ. අපි ජීවත් වෙනකොට දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. நம்ம உயிர் வாழ வேண்டும் தேவனை அறிகிறதுனாலே. දෙවියන් වහන්සේ ගැන අපි දැනගන්න. எந்த நாளும் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දැනගන්නවා. எந்த நாளும் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். අපි වර්ධනය වෙන්න ඕනේ. அறிகிற அறிவினாலே நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். වෙලගන්න ඕනේ අප බයිබල් පාඩම් ලියා ගන්න. நீ பெட்டிக்கொள்ள தேவையில்ல, வேதாම வார்த்தை வேணும்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ කියනවා ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව දැනගැනීමෙන් කරුණාවත් සමාදානයත් නුඹලට වැඩි වේවා කියලා. 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உங்களுடைய ஞானத்தை வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று. කිව්වා සමාදානය මේ කරුණාව තුළ මොනවද තියෙන්නේ කියලා එක සැරයක් මම කතා කරා. நமக்கு பேசினோம் கிருபைக்குள்ளாக என்ன இருக்குன்னு சொல்லி. ජීවත් වෙන හැම මිනිස්සෙකුටම අත්‍යවශ්‍ය දේවල් දෙකක් තියෙනවා. එකක් ඇවිල්ලා ආශිර්වාදය, අනිත් එක ඇවිල්ලා රැකවරණය. இந்த பூமியில வாழ்ற மனுஷனுக்கு மிக முக்கியமான 2 காரணம் வேணும். முதலாவது பாதுகாப்பு, 2வது ஆசீர்வாதம். අපිට කන්න බොන්න ඕනේ. நம்ம சாப்பிட குடிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், යාන වාහන ඕනේ, வாகனங்கள் வேண்டும், නිරමුදල් ඕනේ, கைக்கு பணங்கள் வேண்டும், வீடுகள் வேண்டும். ඔක්කොම ලබා ගන්න இதெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் வேண்டும். ආශිර්වාදයේ කොහෙද තියෙන්නේ? அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? கிருபைக்குள்ளாக இருக்கிறது. කරුණාව කොහොමද ලැබෙන්නේ? அந்த கிருபை எப்படி கிடைக்கிறது? විශ්වාසය ගැන දැනගැනීම. இயேசு கிறிஸ்துவானவர் அறிகிறதின் மூலம். දෙවෙනි එක අපි කිව්වා සමාදානය. 2வது நம்ம பார்த்தோம் சமாதானம் என்று. සමාදානයේ තියෙන තැන රැකවරණය.
சமாதானம் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, අවශ්‍ය තියෙනවා. நீடித்த ஆயுசு இருக்கிறது, වලින් ආරක්ෂා වීම තියෙනවා. விபத்துல இருந்து பாதுகாப்பு இருக்கிறது. සමාදානය තුල. இது எல்லாமே சமாதானத்துக்குள்ளாக இருக்கிறது. කොතනද? தேவனுடைய சமாதானம் எங்கேயோ ආරක්ෂාව තියෙනවා. அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. ආරක්ෂාවෙන් අපි ජීවත් වෙන්න නම් அப்படின்னா பாதுகாப்பா நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் ඒ සමාදානය ඕනේ. தேவனுடைய சமாதானம் நம்மளுக்கு தேவை. සමාදානය කොහොමද? தேவனுடைய சமாதானம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ක්‍රිස්තුස් වහන්සේව දැන ගැනීම කරන කොටගෙන තමයි අනුග්‍රහය නැත්නම් කරුණාව සමාදානයක් අපිට වැඩි වෙන්නේ. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால தான் நம்மளுக்கு சமாதானமும் கிருபை உண்டாகும் என்று சொல்லி. ඊළඟට පල්ලියට ආවියට ஏன்னு இன்னைக்கு ஏன் நம்ம சபைக்கு வந்தோம்? පොඩ්ඩක් යාඥා කරගෙන ඉන්නේ කියලා. பாஸ்டர் சொல்லி கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டு போறது இல்லை. අපි ආව දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. நம்ம தேவனை குறித்து அறிகிறதுக்காக வந்தோம். ඒ වචනේ අපි දැනගන්නවා. தேவனுடைய வார்த்தை குறித்து அறிகிறதுக்காக வந்தோம். මේක වර්ධනය කරනකොට நம்ம அறிகிற அறிவை வளர்த்து கொள்ளும் போது ජීවිතය තුළ කරුණාවත් සමාදානයක් වැඩි වෙනවා. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கிருபையும் அனுகிரகமும் கூடும், சமாதானமும் கூடும். සමාදානයයි තමයි ආශිර්වාදයයි ආරක්ෂාවයි අපිට කියන්නේ. அந்த கிருபையும் சமாதானம் தான் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு கொடுக்கிறது. அப்ப இந்த பூமியில ஏன் வாழுகிறோம்? ඉපදුනා பிறந்தோம், ඔන්න තරුණ වුණා வாலிபராய் மாறினோம். ඔන්න පැවිදියට පත් කළා ඔන්න දැන් විවාහ වෙන වයස ආවා இப்ப நம்ம வயதுக்கு வந்தவுடன் நம்ம திருமணம் செய்கிறோம், ජොබ් එකක් කරනවා வேலை செய்கிறோம், සාද බඳිනවා கல்யாணம் செய்கிறோம், මම හදනවා பிள்ளைகள் செய்து கொள்றோம், නෝකනවා நல்லா சாப்பிடுறோம், குடிக்கிறோம், කවුරු ගන්නවා நல்லா சுத்துகிறோம், இறந்து போகிறோம். මේක නෙවෙයි ජීවිතය. இது அல்ல வாழ்க்கை. ඒක කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න ඕනේ. வாழ்க்கை என்று சொன்னால் தேவனை குறித்து அறிய வேண்டும். තාම දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. என்னாலும் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். තමයි දෙවියන් වහන්සේ අපිව කැදවගන්නේ. அதற்காகத்தான் இயேசுவான நம்மளை அழைத்துக் கொண்டார். කියන එක තේරුම් அதைத்தான் 2வது வசனத்துல இருக்கு. 3வது வசனத்திலே දෙක පේතුරුස් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ කියනවා. 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ඊයොම් බයිබලයේ நம்ம வாசிப்போம், பார்ப்போம். තුන්වෙනි පදේ. 3வது வசனம். මක්නිසාද තමන් වහන්සේගේ මහිමෙන් හා ගුණවන්තකමෙන් අප කැඳවාගත් තැනන් වහන්සේ. දැන් අපි කොහෙද ඉන්නේ? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින්. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். කවුද අපිව කැඳවගත්තේ? யார் நம்மளை அழைத்துக் கொண்டது? ක්‍රිස්තුස් වහන්සේ කැඳවගත්තේ. கிறிஸ்துவானவர் அழைத்துக் கொண்டார். අපේ තියෙන හොඳ නිසාද? நம்முடைய நன்மைக்காகவா? අපේ තියෙන මොනවද කියන්නේ පුණ්‍ය කටයුතු ක්‍රියාවන් නිසාද? நம்முடைய புண்ணியங்கள் நிமித்தமா? උන්වහන්සේගේ කරුණාව නිසා. அவருடைய கிருபை நிமித்தம். දැන් උන්වහන්සේ අපි උන්වහන්සේ කරුණාව නිසා කැඳවගත්තා. அவருடைய கிருபை நிமித்தம் நம்மளை அழைத்துக் கொண்டார். ඒ කැඳවාගත් තැනන් වහන්සේ දැන ගැනීම කරන කොටගෙන ජීවිතයට දේව භක්තියට තෝර කරන සියල්ල අපට දී තිබේ. ආමෙන්. ඇයි දෙවියන් වහන්සේ අපිව කැඳවගත්තේ? ஏன் நம்ம இயேசுவான நம்மளை அழைத்துக் கொண்டார்? දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. இயேசுவானவரை குறித்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளும் வண்ணமாக අපේ ළමයින්ට දෙවියන් වහන්සේ ගැන කියලා දෙන්න ඕනේ. நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். අපි හැම දෙමව්පියන්ගේම වගකීම. அது அனைத்து பெற்றோர்களுடைய ஒரு பொறுப்பாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැමති තමන්ගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ගැන කියලා දෙන්න. தேவன் பிரியமாயிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கும் போது කතාවම කියන දෙයක් තමයි. இப்போதவர் சொல்ற எல்லா நேரத்திலும் சொல்ற ஒரு விஷயம் தான், නෝවාගේ කතාව ළමයි ඉගෙන ගන්න කලින් තාත්තගේ කටින් ඉගෙන ගන්න ඕනේ නෝවාගේ කතාව. போதவருடைய வாயிலிருந்து நோவா கதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பிள்ளை தகப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். නෝවාගේ කටින් ඉගෙන ගන්න ඕනේ. தகப்பன் ரசிகராட்டிய தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். කියලා දෙන්න ඕනේ නෝවාගේ කතාව. தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நோவாவுடைய கதையை. පාස්තර බලන්න. ஆசை பார்த்துக் கொள்வார். පාස්තරගේ කටින් නෙමෙයි ඉස්සල්ලාම එන්න ඕනේ. போதவருடைய வாயில் அல்ல முதலாவது வர வேண்டும், தாயும் தகப்பனுடைய வாயிலிருந்து வர வேண்டும். ආබ්‍රාම්ගේ කතාව තාත්තා කියලා දෙන්න ඕනේ. ஆபிரகாமுடைய கதையை தகப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ආබ්‍රාම්ගේ බඩේ හිටපු කතාව තාත්තා කියලා දෙන්න ඕනේ. யோனா மீனின் வயிற்றில் இருந்த கதையை தகப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். පැමිණීමක් එනවා කියලා ළමයින්ට තාත්තා කියලා දෙන්න ඕනේ. இயேசுவான 2வது வருகை இருக்கிறது சொல்லி தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කියලා. தேவன் அதுக்கு பிரியமாய் இருக்கிறார். ඒකද කියනවා ආබ්‍රාම්ට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරාලු එක පදයක් තියෙනවා බයිබල් පදයක්. ආබ්‍රහම් තම සේවකයන්ටත් සේවකයන්ගේ දරුවන්ටත් ආබ්‍රහම්ගේ පුත්‍රයන්ටත් දෙවියන් වහන්සේ ගැන කියලා දුන්නේ එක දෙවියන් වහන්සේ දැකපු නිසා ආබ්‍රහම්ට ආශිර්වාද කරා. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய வேலைக்காரருடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமுடைய குமாரர்களுக்கும் தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்ததுனால இயேசுவான தேவன் அதை கண்டு அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ළමයින්ට දෙවියන් වහන්සේ ගැන කියලා දෙන්න. நம்முடைய பிள்ளைக்கு தேவனை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். පල්ලියට එක්කලා යන්නෙත් නැහැ සමහර අය. சில பெற்றோர்கள் வந்து பிள்ளையை கூட்டிக் கொண்டு போக மாட்டாங்க. பிள்ளைகள் புரியாது தானே, பிள்ளைகள் புரியாது. ඕවෙන් පොතේ ගෙනත් පරිච්ඡේදය 13 වෙනි පදේ මට මතක
ඒ පදේ කියනවා කිරි දරුවන්වත් පල්ලියට අරගෙන. பாலூட்டு பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு போக சொல்லி ஜோவேல் புத்தகத்துல சொல்லப்படுகிறது. මොනවද තේරෙන්නේ? பாலூட்டு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? දරුවා එන එක දෙවියන් වහන්සේ දකින්න දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇතුළට ගිහිල්ලා වැඩ කරන්න සලස්වන්නේ දෙවියන් වහන්සේ. பாலூற்ற பிள்ளைகளுக்கு வார்த்தை போகும் சொல்லி தேவன் அறிந்திருக்க அதெல்லாம் அந்த வார்த்தை உள்ளாக போய் கிரிகை செய்யும் சொல்லி அறிந்திருக்கிறதும் தேவன் தான். තේරෙන්නේ නැහැ පාස්ටර්. අපේ ළමයින්ට ඒක තේරෙන්නේ නැහැ. போதகரே என்ற பிள்ளைகளுக்கு அது புரியாது தானே, தெரியாது தானே. සුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නේ ඒකට තමයි. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதுக்குத்தான் இருக்கிறார். දවසේ අපි මේ වචනේ බලනකොට එකම විදියට නෙමෙයි හැමෝටම තේරෙන්නේ. සුද්ධාත්මයන් වහන්සේ එකිනෙකනාව දන්නවා, එකිනෙකනාට සුද්ධාත්මයන් වහන්සේ පැහැදිලි කරලා இந்த நாள் இந்த வார்த்தையை பேசும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு புரிந்த முறையில் அதை கற்றுக் கொடுப்பார். අපි අපේ ළමයින්ට කියලා දෙන්න ඕනේ. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். දැනගැනීමෙන් වර්ධනය වෙන්න ඕනේ. அறிகிற அறிவினால் வளர்ச்சி அடைய வேண்டும். නැතිනම් තමයි නාස්ති වෙන්නේ අපේ ජීවිතේ. அறிகிற அறிவு இல்லாதபடினால் தான் நம்ம மடிந்து போகிறோம். තියෙනවා නම් හැම සම්පතක්ම ඇදෙනවා. அறிவு இருக்கிறன்னு சொன்னா அறிகிற அறிவு இருக்கிற சொன்னால் எல்லா பொருளாதாரமும் வந்து சேரும். ඒක දැනගැනීම මිලට ගන්න පුතා, ඒක මිල කරන්න එපා පුතා, මිල කරන්න එපා කියලා කියන්නේ ඒක නැති කරන්න එපා පුතා, නැති කරගන්න එපා පුතා. ඒක அறிகிற அறிவை விலை கொடுத்து வாங்க, ஞானத்தை விலை கொடுத்து வாங்கள், அதை விலைக்கு விற்றுவிடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා දෙවන පැමිණීම කියලා එකක් තියෙනවා. இரண்டாவது வருகை என்று சொல்லி இருக்கின்றது. රාජ පැමිණීම තියෙනවා. ரகசிய வருகை இருக்கிறது. රාජ පැමිණීමේදී උන්වහන්සේ තුල ඉන්න යුදෙව්වන් වෙන්න පුළුවන්, අන්‍ය ජාතිකයන් වෙන්න පුළුවන්, යේසුස් වහන්සේව පුද්ගලික ගැලවුම්කාරයා හැටියට පිළිගත්තු අය උන්වහන්සේගේ රාජ පැමිණීමේදී උත්සව ගන්න ලබනවා. அவருடைய ரகசிய வருகையின் போது அவருக்குள்ளாக இருக்கிற அவரை சொந்தரட்சா ஏற்றுக்கொண்ட யூதர்களா இருக்கலாம், அந்நிய ஜாதியமா இருக்கலாம், அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ඒ යේසුස් වහන්සේගේ දකින්න වෙලාව ලැබෙන මහත් ප්‍රීතියක් ඇති වෙන වෙලාවක් කියලා. இயேசுவானவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான நேரமாய் மாறும் என்று சொல்லி ඊට පස්සේ පීඩා කාලයක් තියෙනවා මේ පොළවේ. உபத்திர காலம் இருக்கிற பிறகாக ඊට පස්සේ මහා පීඩා කාලයක් තියෙනවා. அதே போல் பெரிய உபத்திர காலம் இருக்கிறது. කවුද? அதுக்கு முகம் கொடுக்கிறது யார்? යේසුස් වහන්සේව අදට ප්‍රතික්ෂේප කරන යුදෙව් සභාව පීඩා කාලයට මුහුණ දෙන්න යනවා. இயேசுவானவரை இன்றுக்கும் வெறுக்கிற யூத ஜனங்கள் அதுக்கு முகம் கொடுக்க நேரிடும். ඊට පස්සේ ඒ අය මුහුණ දුන්නාට පස්සේ அவர்கள் முகம் கொடுத்தவுடனே යේසුස් වහන්සේ නැවත මේ පොළොවට එනවා. இயேசுவான திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார். උන්වහන්සේ මේ පොළොවට ඇවිල්ලා அவர் இந்த பூமிக்கு வந்து උන්වහන්සේ අපිත් එක්කම මේ පොළොවට ඇවිල්ලා அவர் நம்மளோட இந்த பூமிக்கு வந்து 1000ක් මේ පොළොව පාලනය කරනවා. 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்வார். එතකොට අපි මේ බයිබල් පදේ අපිට බලන්න පුළුවන්. நம்ம அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். එතන කියනවා அந்த இடத்துல සිංහයයි හරකයි එකට සිංහයයි පැටළුවයි එකට තනකොළ කනවා කියලා. සිංහයා තනකොළ කන තැන දෙනවා. அந்த இடத்துல சொல்லப்படுது சிங்கமும் ஆடும் ஒரே தடவையிலே புல்லை புசிக்கும் என்று. අර අහසක් අලුත් පොළවක් උන්වහන්සේ නිර්මාණය කරනවා. புதிய பூமி புதிய வானத்தை அவர் சிருஷ்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது. සාස්ත්‍ර කාලයේ ඇයි දෙවියන් වහන්සේ සාස්ත්‍ර කාලයක් නැත්නම් ගත කරන නැත්නම් සාස්ත්‍ර කාලයක් පාලනය කරන පිළිස මේ පොළොවට උන්වහන්සේ එන්නේ ඇයි? එන්න අරමුණක් තියෙනවා උන්වහන්සේ. அவருக்கு இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்யறதுக்காக ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். සමහර අය කියනවා දෙවියන් වහන්සේ පාලනය කරන්නේ මේ පොළොවේ මිනිස්සුන්ව පාලනය කරන්නේ කියලා. அவர் சொல்லுங்க, சில மனுஷர்கள் சொல்றாரு இந்த மனிதர்களை ஆளுகை செய்யறதற்காக வருகிறார் என்று. මිනිස්සුන්ව පාලනය කරන්න දෙයක් නැහැ. ඊට පස්සේ හොඳ මිනිස්සු තමයි ඉන්නේ. උන්වහන්සේගේ මුඛය නිරීක්ෂණය කරාට පස්සේ සියල්ල නැති වෙලා යනවා. අන්‍ය ජාතිකයන් සියල්ල විනාශ වෙලා යනවා. යුදෙව් සෙනගව උන්වහන්සේ ආරක්ෂා කරනවා. යක්ෂයාව නැත්නම් අන්තක්‍රිස්තුස්ව අවුරුදු 1000කට ගැට ගන්නවා. ඊට පස්සේ කිසිම අයහපතක් නැහැ. අයහපතක් නැති තැන මිනිස්සුන්ව පාලනය කරන්න දෙයක් නැහැ. தீமை இல்லாத இடத்துல ஆளுகை செய்யல என்கிற இயேசுவான வந்த பிறகு அந்த கிறிஸ்துவானவரை 1000 வருஷத்துக்கு அவர் கட்டி போடு விடுவார். அவருடைய வார்த்தையினாலே අපි පොළොව පාලනය කරන්න යනවා. நம்ம பூமியை ஆளுகை செய்ய போகிறோம். 1000 வருஷம் පොළොව පාලනය කියන්නේ பூமி ஆளுகை என்று சொன்னால் දැන් හිතනවා මේන දක්කට මොහොතේ පයින් යනවා කියලා. இப்ப மேனகா சகோதரி நினைக்கிறார் கடலிலே பாய வேண்டும் என்று சொல்லி. ආයේ නෙමෙයි පයින් යනවා. மன்னிக்கவும், நடந்து போக வேண்டும் என்று சொல்லி, පයින් යනවා කියලා හිතනවා ඔයා. தண்ணீர் மேல நடந்து போக வேண்டும் என்று சொல்லி. ஆனா இப்ப முடியாது. හැබැයි සහස්‍ර කාලවල පුළුවන් වතුරට පයින් යනවා කියලා හිතනවා වතුරට පයින් යනවා. ஆனா அந்த அமைதியான காலத்திலே முடியும். நம்மளுக்கு தண்ணீர் மேல நடக்க வேண்டும் சொன்னா நடந்து போகலாம். ආමේන්. ඒ වගේ කාලේ ඒ කියන්නේ පොළොව පාලනය කරන්න යනවා අපි. ආදම්ට දුන්නේ ආධිපත්‍යය තමයි. ආදම් මේ ආධිපත්‍යය නැති කරගත්ත යක්ෂයාට වහල් වෙලා යක්ෂයාගේ කීමට රැවටිලා නැවත ඒ ආධිපත්‍යය තුළ පොළොව පාලනය කරන්න යනවා අපි. ආමේන්. පොළොව. தேவன் வந்து ஆபிரகாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த அதிகாரத்தை ஆபிரகாம் வந்து பிசாசுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அந்த அதிகாரத்தை விட்டு விட்டார். ஆனாலும் அந்த அதிகாரம் திரும்பவும் நம்மளுக்கு வரப்போகிறது. දැන් අපි බලන්න යනවා ඇයි යේසුස් වහන්සේ අවුරුදු 1000ක් මේ
පොළොවට ඇවිල්ලා පොළොව පාලනය කරන්න යන්නේ කියලා බලන්න. இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு 1000 வருஷம் வந்து ஏன் ஆளுகை செய்ய போகிறார் 1000 வருஷ காலமாக. දැන් උන්වහන්සේ ඇවිල්ලා අන්තක්‍රිස්තුස්ව ගැට ගහලා අවුරුදු 1000කට ඊට පස්සේ උන්වහන්සේ මේ පොළොව පාලනය කරන්න නැත්නම් මේ උන්වහන්සේ ඇයි එහෙම කරන්නේ? උන්වහන්සේට අරමුණක් තියෙනවා. නැත්නම් දෙවියන් වහන්සේට අරමුණක් තියෙනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් මේ පොළොව පාලනය කරන්න අවුරුදු 1000ක්. මොකක්ද ඇයි ඒ අරමුණ කියලා බලන්න. இயேசுவான இந்த பூமிக்கு வந்த உடனே அந்தி கிறிஸ்துவை 1000 வருஷத்துக்கு கட்டி போட்ட பிறகு ஏன் 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்? இயேசுவானவருக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. පරණ ගිවිසුමේ අනාගත වාක්‍ය කීපයක් තියෙනවා. ජේසුස් වහන්සේට විතරක්ම කතා කරපු පුද්ගලික උන්වහන්සේට කතා කරපු අනාගත වාක්‍ය තියෙනවා. இயேசுவானவருக்கு மட்டும் குறிப்பிடப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது தனிப்பட்ட முறையில். උන්වහන්සේට විතරක්ම කියපු දේවල් තියෙනවා. அவருக்கு மட்டும் சொன்ன தீர்க்கதரிசன வசனம் உள்ளது. මාගෙන් අසන්න මම ජාතින් ඔබට දෙනවා කියලා උන්වහන්සේ කියපු ඒ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙන්න නම් උන්වහන්සේ සහස්‍ර කාලයේ මේ පොළොව පාලනය කරන කාලය තමයි ඒක ඉෂ්ට වෙන්නේ. அவர் அந்த பூமியை ஆளுகை செய்கிற நேரத்துல தான் அந்த வார்த்தை அப்படியே நிறைவு செய்ய போகிறது. ඇයි යේසුස් වහන්සේ අවුරුදු 1000ක් මේ පොළොව පාලනය කරන්න ඉන්නේ? යේසුස් වහන්සේට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ පුද්ගලික අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙන පිණිස. இயேசுவானவர் ஏன் இந்த பூமி 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறான்னு கேட்டால் தேவன் அவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும் வண்ணமாக. දෙවෙනි එක තමයි இரண்டாவதாகத்தான் දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් ජාතියට ඊශ්‍රායල් දේශයට දෙවියන් වහන්සේ වෙනමම ඕටම විතරක් දීපෝ පොරොන්දු තියෙනවා උන්වහන්සේ. ඒ පොරොන්දු ඉෂ්ට වෙන්නේ ශාස්ත්‍ර කාලය තුලදී. ஈஸ்ராயல் மக்களுக்கு தேவன் கொடுத்த ஈஸ்ராயலுக்கு மக்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அந்த அமைதியான காலத்திலே. තුන්වෙනි එක තමයි மூன்றாவதுதான் යේසුස් වහන්සේ අවුරුදු 1000ක් මේ පොළොව පාලනය කරන්නේ. இயேசுவானவர் ஏன் இந்த 1000 வருஷம் இந்த பூமி ஆளுகை செய்ய போகிறார்? ඊශ්‍රායල් දේශයේ අපට තිබෙන දේශයන් වලට උන්වහන්සේ අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා. ගල් වලට කඳු වලට උන්වහන්සේ අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා. ඒ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙන පිණිස තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අවුරුදු 1000ක් මේ පොළොව පාලනය කරන්නේ. ஏன் 1000 வருஷம் அவர் வந்து இந்த பூமி ஆளுகை செய்ய போகிறார்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு நாட்டுக்கு சுற்றியுள்ள நாடுகளுக்கும் அந்த மலைக்கும் கல் பர்வதங்களுக்கும் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும் வண்ணமாகத்தான் அவர் ஆளுகை செய்ய போகிறார். ආමේන්. එහෙනම් අපි හැමෝමත් එක්ක තමයි උන්වහන්සේ මේ පොළොවට එන්නේ. அப்படின்னு சொன்னால் நாம் அனைவரோடும் கூடத்தான் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதாவது பயப்பட வேண்டாம். යේසුස් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය ඔබ වැඩි කරගන්න. இயேசுவானோட இருக்கிற ஐக்கியத்தை கூட்டிக் கொள்ளுங்க. දෙවියන් වහන්සේ ගැන තව තවත් දැනගන්න. தேவனை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளுங்க. ගැනීමෙන් වර්ධනය වෙන්න. அறிகிற அறிவினாலே வளர்ந்து கொள்ளுங்க. ආමේන්. අපි බයිබල් පදයක් බලමු. நம்ம ஒரு வார்த்தையை பார்ப்போம். යෙසායා පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයට යන්න. எசாயா புத்தகம் 11வது அதிகாரம். යෙසායා පොතේ 11 වෙනි පරිච්ඡේදය. எசாயா புத்தகம் 11வது அதிகாரம் පළවෙනි පදයෙන් නම් 10 වෙනි පදයට යනක් බලන්න. முதலாவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம பார்க்க போகிறோம். තවද යෙස්සේගේ කලින් අංකුරයක් නික්මෙන්නේය. ඔහුගේ මුල් වලින් වූ පැලයක් පළ දරන්නේය. ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය එනම් ප්‍රඥාව හා නුවණේ ආත්මයද මන්ත්‍රණය හා බලය ආත්මයද දැනගැන්ම හා ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බයවීමේ ආත්මයද උන්වහන්සේ කෙරෙහි පිහිටන්නේය. මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේදී සුද්ධාත්මයන් වහන්සේ එනවා පොළොවට. இயேசுவானுடைய இரண்டாவது வருகையின் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வருவார். ඉතින් පීඩා කාලේ මහා පීඩා කාලේ සුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. நம்மளுக்கு தெரியும் உபத்திர கால பெரிய மகா உபத்திர காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. කන්‍යාවක් මනාලියත් එක උන්වහන්සේත් එක්ක. மணவாளனோடு கூட மணவாட்டியோட கூட அவர்களோடு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේදී ஆனால் இயேசுவானுடைய இரண்டாவது வருகையின் போது පාලනය කරන්න යන වෙලාවේ 1000 வருஷம் ஆளுகை செய்யும் போது වහන්සේත් එක්ක තමයි ඉන්නේ. අපි සුද්ධාත්ම වහන්සේ යේසුස් වහන්සේ අපි ඔක්කොම එකට එන්නේ. நாம் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் என அனைவரும் ஒன்று சேர்ந்து வர போகிறோம். ඊට පස්සේ පදේ බලන්න තුන්වෙනි පදේ மூன்றாவது வசனத்தை பாருங்க. ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බයෙන් සිටීම උන්වහන්සේගේ ප්‍රීතිය වන්නේය. උන්වහන්සේ තමන් ඇසට පෙනෙන හැටියට විනිශ්චය කරන්නේවත් තමන්ගේ කනට ඇසෙන හැටියට විනිශ්චය කරන්නේවත් නැතුව ධර්මිෂ්ඨකමෙන් දිරිදුන් විනිශ්චය කොට පොළොවේ යටහත් උදෙසා යුක්තියෙන් නිශ්චය කරනසේක ස්වකීය මුඛය නැමැති යෂ්ටියෙන් පොළොවට පහර දී තමන්ගේ තොල් වලින් උස්මෙන්
දුෂ්ටයන් මරණසේක. අන්‍ය ජාතීන් ජේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරපු අය උන්වහන්සේගේ මුඛයේ විනිශ්චය විනාශ වෙන්න යනවා කියලා කියනවා. அந்நிய ஜாதிகள் இயேசுவானவரை வெறுத்தவர்களை அவருடைய வாயினால் அவர்கள் அழிய போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். පැටලු පැටවා සමග වාසය කරන්නේය. දිව්‍යාද එළු පැටවා සමග ලගින්නේය. වස්සාද තරුණ සිංහයාද තර සතාද එක්ව සිටින්නෝය. කුඩා දරුවෙක් උන් ගෙන යන්නේය. ஆமென். ඊළඟට හත බලන්න. එළදෙනක් වලසත් එක්ව තෘණ කන්නේය. උන්ගේ පැටවුද එක්ව ලගින්නෝය. සිංහයා හරකාමෙන් පිදුරු කන්නේය. කිරි දරුවා නාගයාගේ තුපස පිට සෙල්ලම් කරන්නේය. කිරිවැලු දරුවා පොළොදාගේ ගුල පිට තමාගේ අත තබන්නේය. මාගේ ශුද්ධ කන්දේ සීමා තුලෙහි කිසි අනතුරු කිරීමක්වත් විනාශ කිරීමක්වත් නොවන්නේය. මක්නිසාද ජලයේ මුහුද වැසී තිබෙන්නාක් මෙන් ස්වාමීන් වහන්සේ ගැන දැනගැනීමෙන් පොළව පිළි යන්නේය. තවද ඒ දවසෙහි ජනයන්ට කොඩියක් ලෙස සිටින්නා වූ යැස්සේගේ විකිල්ලවෝ උන්වහන්සේ වෙතට ජාතිහු රැස්වන්නේය. උන්වහන්සේගේ නිවාස ස්ථානයේද තේජවත් වන්නේය. මේ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වන පිරිස තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට අවුරුදු 1000ක පාලනය කළේ. இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும் வண்ணமாகத்தான் இயேசுவான அந்த பூமியை 1000 வருஷம் ஆளுகை செய்ய வருகிறார். ආමේන්. අපි දන්නවා දෙවෙනි පැමිණීම රහස් පැමිණීමක් තියෙනවා කියලා අපි දන්නවා. நம்மளுக்கு தெரியும் ரகசிய வருகை இருக்கிறது என்று சொல்லி. රහස් පැමිණීමේදී කවුද උසවගන්නේ? ரகசிய வருகையின் போது யார் எடுத்துக்கொள்ளப்படும், කවුද උසවගන්නේ? யார் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம பேசுவோம். සභාවන් දෙකක් පොළවේ තියෙනවා. 2 சபை பூமியில உள்ளது. සභාව උසවගන්නේ எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරන යුදෙව්වනුත් අන්‍ය ජාතිනුත් නිෂ්ඨ වුණ යේසුස් වහන්සේව ගැලවුම් කාර්යයක් කියලා විශ්වාස කරන සභාව තමයි රහස් පැමිණීමේදී උසවගන්නේ. ரகசிய வருகையின் போது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூத ஜனங்களா இருக்கலாம், அந்நிய ஜாதிகளா இருக்கலாம், இந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். එතකොට එක සභාවක් ඉතුරු වෙනවා. ஒரு சபை மிகுதியா ඒ இருக்கும். සභාව කවුද? அந்த சபை யார்? මුල් කාලේ නම් ඉස්සර දේශේ වහල්කමෙන් නිදහස් කරගෙන ආපු ඒ කාලේ නම් හිටපු සභාව මේ පොළවේ ඉතුරු වෙන්න යනවා. அந்த எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த அந்த ஜனங்கள்ல இருந்து அந்த சபையில இருந்து இந்த மிகுதியா இருக்க போகிறது. පීඩා කාලේටත් මහා පීඩා කාලේටත් මූල දෙන්න යන්නේ මොන සභාවද? உபத்திர காலத்துக்கும் மகா உபத்திர காலத்துக்கும் எந்த சபை முகம் கொடுக்க நேரிடும்? දෙව් සභාව. யூத சபைகள். ඒ නිසා අපි ඒකට මොන දෙන්න යන්නේ නැහැ. அதெல்லாம் நம்ம அதுக்கு முகம் கொடுக்க நேரிடாது. මේ ඊශ්‍රායල් අපි හිතන්න එපා කවදාවත් ඊශ්‍රායල තමයි ලොකු යුදෙව්ව තමයි ලොකු ඔබට වඩා කියලා හිතන්න එපා. நீ எப்பவுமே நினைக்க வேண்டாம் யூதர்கள் தான் ஈஸ்ரேல் தான் பெரியவர்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். යාඥා කරමු ඊශ්‍රායල් දේශය වෙනුවෙන්. நம்ம ஈஸ்ரேலுக்காக ஜெபிப்போம். අපි ඊශ්‍රායල් දේශය වෙනුවෙන් යාඥා කරන්න ඕනේ. නමුත් ඊශ්‍රායල් දේශයත් එක්ක අපි සම්බන්ධ වෙන්න ඕනේ කියලා බයිබලේ නෑ. පරණ නිවසුමේ තිබුණා. உண்மையாய் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆனால் அவர்களோட ஐக்கியமா இருக்க தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறது. ඒගොල්ල නෙමෙයි අයික්‍යමයි ඉල්කොනවද පළවෙනි පාඩම ඉරුච්චි. දැන් අපි ඇයි දන්නවද පරණ නිවසුමේ යුදෙව්වන් එක්ක ඊශ්‍රායල් සෙනගත් එක්ක සම්බන්ධ වෙන කෙනා ආශිර්වාද ලද්දෙක් කියලා කිව්වේ ඇයි දන්නවද? දෙවියන් වහන්සේ යුදෙව්වන්ව දෙවියන් වහන්සේ මිදි වැල් හැටියට තමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වුණා. මිදි ඵල නැත යහපත් ඵල දරයි කියලා සියලු යුදෙව්වන් ඊශ්‍රායල් වල ඇවිල්ලා මිදි වලට උන්වහන්සේ උපමා කරලා කොරට මිදි කියලා කිව්වා උන්වහන්සේ. මිදි වැල් කියලා. எல்லா ஈஸ்ரேல் மக்களையும் அவர் திராட்சை செடிக்கு ஒப்பாய் பார்த்தார்கள், அதனால் தான் அவர்களோடு நம்ம இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னார். ඒ නිසා අපි මේ ඊශ්‍රායල් එක්ක ජොයින් වෙලා හිටියොත් අපි ඊශ්‍රායල් නෑ. ඊශ්‍රායල් එක්ක ජොයින් වෙලා ඉන්නේ යේසුස් වහන්සේත් එක්ක අපි ජොයින් වෙලා හිටියොත් අපි ආශිර්වාද ලැබෙනවා. நம்ம இயேசுவானவரோட இணைப்பில் இருக்கிறோம் சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். හැම ආශිර්වාදයක්ම අද ඊශ්‍රායල් එක්කවත් යුදෙව්වන් එක්ක නෙමෙයි උන්වහන්සේ කියලා දෙන්නේ. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක ඒකයි අර ජීසුම තුල උන්වහන්සේ කිව්වේ මිදිලල මමය නුඹලා අතුලේ යමෙක් මා තුලේ පවතින්නේද මම ඔහු තුලේ පවතින්නේ ඒ දැනත්තේ බොහෝ කලදරයි මාක්නිසාද මාගෙන් මේක කිසිවක් කරන්න නුඹලාට බැරි කියලා උන්වහන්සේ කිව්වා. அதனால் தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள், ஒருவரும் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களில் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். ஈஸ்ரேலுக்காக ஜெபிக்க வேண்டும். ඊශ්‍රායල තමයි ආශිර්වාදම ඊශ්‍රායල තමයි යුදෙව් ඊට වැඩි ආශිර්වාදම
ජේසුස් වහන්සේව ගැලවුම්කාරයා කියලා විශ්වාස කරපු සෙනඟ ජේසුස් වහන්සේත් එක්ක බද්ධ වෙලා ඉන්නේ. ඒ අය තමයි මේ පොළොවේ ආශිර්වාදවත් සෙනඟ. ඒ අය තමයි රාස් පැමිණි විදෝසෝලන් සෙනඟ. இயேசுவானவர் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரோட விசுவாசமாய் அவரோட இருக்கிறவர்கள் தான் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். අපට ආශිර්වාදයේ තියෙන ඊශ්‍රායලත් එක්ක සම්බන්ධ වීමෙන් නෙමෙයි. நம்ம ආசீர்வாதம் இருக்கிற ஈஸ்வரோட ஐக்கியமாய் இருந்தால் அல்ல, ජේසුස් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වීම. நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது இயேசுவானோட ஐக்கியமாய் இருந்தால். ஆமென். ජේසුස් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් අපි ගමන්. அதாவது இயேசுவானோட நல்ல ஐக்கியமாய் நம்ம பயணத்தை கடந்து செல்ல வேண்டும். බලාපොරොත්තු වෙන්නේ හිටියා ඊශ්‍රායල් සෙනඟ හොඳ පළදරයි කියලා. இயேசுவானவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர ஜனங்கள் நல்ல ஒரு கனியை கொடுப்பார்கள் என்று. බලාපොරොත්තු නැට උන් හොඳ පළ දුන්නේ නැහැ කියලා බයිබලයේ කියනවා. பலனை எதிர்பார்த்தாலே ஒழிய பலனை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ මම සැබෑ මිදිවැල කියලා. அதனால தான் இயேசுவன் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. ව්‍යාජ මිදිවැලකුත් තියෙනවා. ව්‍යාජ බොරු. பொய்யான திராட்சை செடியும் இருக்கிறது. තමයි ඊශ්‍රායලේ සහ යුදෙව් සෙනඟ. அதுதான் ஈஸ்ரேலும் யூத ஜனங்களும். අද ඊට වැඩි ඔබ අභාග්‍යවන්තයි. ஆமென். அதற்கு மேலாக இன்று நீங்க பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். වහන්සේ කියලා විශ්වාස කරනවා නම් යුදෙව් සෙනඟට වඩා භාග්‍යවන්තයි. இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா யூதர்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். විශ්වාසෙත් එක්ක බද්ධ වෙලා ඉන්නවා නම් ඊශ්‍රායල් සෙනඟටත් වඩා ඔබ භාග්‍යවන්තයි. இயேசுவானோட நீ ஐக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா யூதர்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமானவர்கள். යුදෙව් සෙනඟට ආශිර්වාදයේ තියෙන යුදෙව් සෙනඟත් එක්ක මිශ්‍ර වුණත් බද්ධ වුණත් ඊශ්‍රායලත් එක්ක බද්ධ වුණත් නැහැ. ආශිර්වාදයේ තියෙන ජේසුස් වහන්සේත් එක්ක බද්ධ වීම නිසා. இயேசுவானோட ஐக்கியமா இருந்தால் ஒழிய வேற எது யாரோட மொழி ஐக்கியமா இருந்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. අපි අවසන් කරන්න. நம்ம முடிக்க போகிறோம். අපි හැම කෙනෙක්ම නැගිටිමු. நாம எழுந்து நிற்போம். අද අපි පළවෙනි සතියක් පටන් ගත්තේ. முதலாவது வாரம் நம்ம தொடங்கினோம். අපි ඔසවා ගැනීම ගැන සති 4ක් හෝ 5ක් අපි විතර බලන්න. நம்ம எடுத்துக்கொள்ளுதலை குறித்து 4 அல்லது 5 வாரமாய் நம்ம பார்க்க போகிறோம். ඒක දිගටම මේ සති ගණන් බලමු. இந்த தொடர்ந்து இந்த வாரமாய் நம்ம முழுவதும் பார்த்தோம். රහස් තියෙනවා. அநேக ரகசியங்கள் உள்ளது. ඊශ්‍රායල යුදෙව් කියන්නේ අයිදා ඒක ට්‍රෙන්ඩ් එකක් වෙලා ඉන්නේ. ට්‍රෙන්ඩ් එකක් වෙනවා කියන්නේ ඇපල්. කියලා කිව්වම මිනිස්සුගේ අවධානය කොහෙද යන්නේ? ඇපල්. කිව්වම ඒක ට්‍රෙන්ඩ් එකක් වෙලාද ඊශ්‍රායල් කිව්වම ඊශ්‍රායල් තමයි ඔක්කොම කියලා. ஈசால் சொல்ல ஈசால் வந்து ஒரு වහන්සේ තමයි අපිට උතුම් බලවත්ම තනන් වහන්සේ. උන්වහන්සේත් එක්ක අපි සම්බන්ධ වීමෙන් ආශිර්වාද ලබනවා. இயேசுவானவர் தான் உத்தம தெய்வமாய் இருக்க அவரோட ஐக்கியமாய் இருப்பது மூலம் தான் நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போம். ආමේන්. ආමේන්. මේ පොළවේ ආශිර්වාදමත්ම සෙනඟ කවුද? இந்த பூமியிலே ஆசீர்வாதமான ஜனங்கள் யார்? யூதர்களா? ஈஸ்ராயல்களா? ජේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ කියලා විශ්වාස කරන සෙනඟ තමයි මේ පොළවේ ආශිර්වාදමත් සෙනඟ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தேவனாய் விசுவாசிக்கிற யாவருமே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமியிலே. யார் அதை சொன்னது? இயேசுவானவர் சொல்லுகிறார். ස්ත්‍රීන් අතරේ උපන් කෙනෙක් ඉන්නවා නම් යොහන් බෞතිස්තට වඩා උතුම් නෑ කියලා කිව්ව නේද? කිව්වද නැද්ද යේසුස් වහන්සේ? කිව්වා. ස්ත්‍රීන්ගෙන් උපන් කෙනෙක් யோவான் பௌத்திஸ்தට වඩා මේ ලොකු නෑ. ஸ்திரீட வயிற்றிலிருந்து பிறந்தவர் யோவானை விட மேன்மையானவர் அல்ல. ඒ කියන්නේ යොහන් තමයි උතුම්ම කෙනා කියලා කිව්වා. அந்த அதாவது அவர் சொல்லிதான் யோவான் தான் உத்தமமான உயர்ந்தவர் என்று. அதை பிறகு இயேசுவானவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவானுக்குள்ளா இருக்கிறவர்கள் சொன்னால் யோவானை விட மேலானவர்கள். ஆமென். යේසුස් වහන්සේ තුල ඉන්නවා නම් இயேசுவானவருக்குள்ளா இருக்கிறோம் என்று சொன்னால் ඊශ්‍රායලට වඩා ஈஸ்வரனை பார்க்கிலும் யூதர்களை பார்க்கிலும் ආශිර්වාදවත් සෙනඟ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ආමේන්. අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කියමු උන්වහන්සේගේ වචනය ගැන. நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய வார்த்தைக்காக. අපි එක දිගට අපි සති 3ක් 4ක් විතර අපි බලමු. இன்னும் நம்ம தொடர்ந்து 3-4 வாரமாய் பார்க்க போகிறோம். ඔසවා ගැනීමේදී පීඩා කාලය මහත් පීඩා කාලය ගැන ඔබ බය වෙන්න එපා. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව ඔබේ පුද්ගලික ගැලවුම්කාරය හැටියට ඔබ පිළිඅරන් ඉන්නවා නම්. நீ இயேசு கிறிஸ்துவானவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் இந்த உபத்திர காலங்களையும் குறித்து மகா உபத்திர காலங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ලබන සතියේ ඊළඟ සතියේ වෙන්න පුළුවන් අපි බලන්න යනවා. සමහර අය කියනවා එහෙනම් අපි අත්හැරනන් පස්සේ ඊළඟ පාර යන්න වෙන්නේ නැහැ. අතරිච්ච අය ඊළඟ පාර උන්වහන්සේ එන්නේ යුදෙව්වන්ට. පරණ කිව්සුමේ නම් තිබිච්ච සභාව ගන්න තමයි සභාව පාලනය කරන්න තමයි උන්වහන්සේ. නැත්නම් සභාව වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ එන්නේ. அப்படி இரண்டாவது வருகையின் போது அவர் விட்டு போன திரும்பவும் வருகும் போது அவரோட நம்ம திரும்பவும் போகலாம் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அவர் வருகிறார், யூதர்களுக்காகத்தான் வருகிறார். ඉතින් අය
මුකින් විනාශ වෙන්න පුළුවන්. ඉතුරු වෙන්නේ නැහැ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. යේසුස් වහන්සේව පුද්ගලික ගැලවුම්කාරයා හැටියට විශ්වාස කරලා යේසුස් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් තියෙනවා නම් එයාව අතාරින්නේ නැහැ මනාලයා. මනාලයා ඇවිල්ලා ඒ මනාලියව පීඩා කාලයට කලින් අරන් යනවා. ආමේන්. இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறவர் வந்து அந்த மணவாள் வந்து மணவாட்டியை விட்டு விட்டு போகாமல் அவரோடு அழைத்துக் கொண்டு செல்லுவார். ஹalleluya. අපි ආශා நம்ம ஜெபிப்போம். අපි හැමෝම ස්තුතියි කියලා කියන්නේ. நம்ம அனைவரும் நன்றி என்று சொல்லுங்க. උන්වහන්සේට කියන්නේ ස්තුතියි. நீ அவருக்கு சொல்லுங்க நன்றி. මම ඔබගේ රහස් පැමිණීම විශ්වාස කරනවා. நான் உங்களுடைய ரகசிய வருகையை குறித்து விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ඔබ විශ්වාස කරනවා. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ඔබ මට බොහෝ සෙයින් ආදරය කරන දෙවියන් වහන්සේ බව. எங்களை අநேகமாய் நேசிக்கிறபடியினால் ඔබ කවදාවත් මනාලියව පීඩා කාලයකට මහා පීඩා කාලයකට අතාරින්නේ නැති යහපත් මනාලිය කියලා අපි ඔබ විශ්වාස කරනවා. நான் உங்களை விசுவாசிக்கிறோம். எப்போதுமே மணவாளனாய் இருக்கிற நீங்கள் மணவாட்டியை உபத்திர காலத்துக்கும் மகா உபத்திர காலத்திற்கும் கைவிட மாட்டீர்கள் என்று වහන්සේ අපි උසව ගන්නවා කියලා අපි විශ්වාස කරනවා. நீர் எங்களை எடுத்துக்கொள்வீர் என்று சொல்லி அறிகிறோம். ස්වාමීනි අපි වහන්සේ සූදානම් කරන නිසා ස්තුතියි. கர்த்தாவே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. වහන්සේ සභාව වෙන් කරගත්ත නිසා ස්තුතියි. சபையை பிரித்தெடுத்த கிருபைக்காக நன்றி. වහන්සේ ස්වාමීනි සභාව වහන්සේ සමග බද්ධ කරලා තිබෙන නිසා ස්තුතියි. சபை உங்களோடு ஐக்கியமாய் வைத்திருக்கப்படினால் நன்றி. ස්වාමීනි අපි ඔබට ස්තුතියි කියන ඔබගේ වචනේ නිසා. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்தும் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் වහන්සේගේ වචනේ තුළ තිබෙනා වූ දේවල් අපිට වහන්සේ පැහැදිලි කරලා දෙන තැනක් වහන්සේ ඔබට ස්තුතියි ස්වාමී. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு தெளிவாய் தெளிவுபடுத்தி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. ஆம் கர்த்தாவே, நன்றி. ප්‍රශංසා වේවා. உங்களை துதிக்கிறோம். ඔබ වහන්සේ යහපත්. நீங்க நல்லவர். ඔබ අපිට ප්‍රේම කරන දෙවියන් நீர் எங்களை நேசிக்கிறதவனாய் இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. කරුණාවන්ත පියාණනි, கிருபை நிறைந்த தேவனே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். දවසේදී ඔබ වහන්සේගේ වචනයෙන් අපට උපස්ථාන කරපු නිසා ස්තුතියි. இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் நன்றி. ඔබ වහන්සේගේ වචනය තුළ ස්වාමීනි තිබෙනා වූ සත්‍යතාවයන් ඔබ වහන්සේ අපට තේරුම් කර දුන්න නිසා ස්තුතියි. உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற சத்தியங்களை நான் அறியும்படியாக எங்கள் தெளிவுபடுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. දරුවන් ඔබ වහන්සේ වෙන් කරගත්තේ, කැඳවගත්තේ, තෝරගත්තේ ස්වාමීනි ඔබ වහන්සේගේ දරුවන් දැනගැනීම තුළින් වර්ධනය වන පිණිසයි. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்தது காரணம் அறிகிற அறிவினாலே வளர்ச்சி அடையும்படியாக. ඔබ වහන්සේගේ ස්වාමීනි දැනගැනීම තුළ වර්ධනය වන විට ඔබ වහන්සේ අපේ ජීවිතයට දේව භක්තියට අදාළ වූ සියලු දේ ඔබ වහන්සේ අපට ලබා දෙනවා කියලා කිව්වා ස්වාමී. உங்களை குறித்து அறிகிற அறிவினாலே எங்களுடைய தேவ பக்திக்கும் எங்களுடைய ஜீவனுக்கும் இன்னுமாய் அதிகமாய் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. ඔබ වහන්සේ ගැන දැනගැනීමෙන් මේ පොළවේ ජීවත් වන ජීවිතයකට මතු ස්වර්ග රාජ්‍යයකට ඔසවා ගැනීමට මේ සියලු ආශිර්වාද වලට සහස්ත කාලය තුල පාලනයකට මේ සියල්ලකම ප්‍රයෝජනවත් වෙන ඔබ වහන්සේගේ වචනය දැනගැනීමයි ස්වාමී. உங்களுடைய வார்த்தை அறிகிற அறிவினாலே நிமித்தமே எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනය කිව්වා ස්වාමීන් වහන්සේ ගැන දැනගැනීමෙන් වර්ධනය වේවා, සමාදානයත් කරුණාවත් වර්ධනය වේවා කියලා කිව්වා. உங்களை குறித்து அறிகிற அறிவின் நிமித்தமே கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்னீங்க. දවසේ වහන්සේගේ වචනය වහන්සේ ගැන දැනගත්තා, වහන්සේ ගැන දැනගත්තා මේ දරුවන් තුළ කරුණාවත් සමාදානයත් වැඩි වේවා කියලා අපි ආඥා කරනවා ස්වාමී. நான் அறிந்தார் அந்த வார்த்தை நிமித்தமே அதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுள் என்று சொல்லி වහන්සේගේ කරුණාවත් සමාදානයත් මේ එකිනෙකා මත විකාශ කරන්න. பரிசுத்தாவின் உங்களுடைய கிருபையும் சமாதானத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக விடுதலை ஆக்குங்க. කරුණාව තුළ ආශිර්වාදය තිබෙනවා, සමාදානය තුළ රැකවරණය තිබෙනවා. රැකවරණය ඔබ වහන්සේගේ සැපීමේ ආශිර්වාදයත් මේ සෑම සියලු දෙනා සමගම වේවා කියලා අපි ආශිර්වාද. நான் அறிந்திருக்கும் கிருபைக்குள்ளாக பாதுகாப்பு சமாதானமும் கிருபைக்குள்ளாக ஆசீர்வாதமும் சமாதானத்துக்குள்ளாக பாதுகாப்பும் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். දරුවන් භාර කරනවා ස්වාමී. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துல படைக்கிறோம். ඒකටම ආශිර්වාද කරනවා. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. වහන්සේගේ හදවත දන්නවා. உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறீர்கள். ආශිර්වාදයක් දන්නවා. அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீங்க. බලාපොරොත්තු දකිනවා. அவருடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீங்க. වහන්සේට ආශිර්වාද කරනවා. கர்த்தாவே, நீ அவர்களை ஆசீர்வதிங்க. වහන්සේගේ දිව්‍ය සුවය දරුවන්ට දෙන්න. கர்த்தாவே, பரிசுத்த கிருபை அவர்களுக்கு கொடுங்க. මඟ පෙන්වීම නිරන්තරයෙන්ම ඔබට දෙන්න ස්වාමී. உங்களுடைய வழிகாட்டலை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுங்க. වහන්සේගේ වචනය සමග හොඳ සම්බන්ධතාවයක් ඇතුව ගමන් කරන්න පුළුවන් වන පිණිස සුද්ධාත්මන මාස හැම කෙනෙක්ගේම හදවත් ඔබ ස්පර්ශ කරන්න ස්වාමී. இன்னும் வார்த்தையில ஐக்கியமாக இருக்க வார்த்தையை தொடர்ந்து வளர்ச்சி அடைய பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க. සුද්ධාත්මක වහන්සේ හැම කෙනෙක්ගේම හදවත් ස්පර්ශ කරන්න. கர்த்தாவே, ஒவ்வொருடைய மனதை நீங்க
தொடுங்க. ස්වාමීනි ඔවුන් වචනේ සමග කාලය ගත කරන්න ඕනේ. அவர் வார்த்தையோட நேரங்களை செலவழிக்க வேண்டும். වෙලාවකම අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න ඕනේ. அவர் என் நேரம் அந்நிய பாஷைகளினால் பேச வேண்டும். ස්වාමීනි හදවත දොංග වාස ස්පර්ශ කරන්න. அவருடைய இருதயத்தையும் உதடுகளையும் நீங்க சுத்திகரிங்க. ස්වාමීනි මේ සභාව ඔබගේ මනාලිය. இந்த சபை உங்களுடைய மனவாட்டி. නායක ඔබ සූදානම් කරන්න. இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. නායක අලංකාර කරන්න. இவர்களை அலங்கரிங்க. නායක පවිත්‍ර කරන්න. இவர்களை இப்ப சுத்தமாக்குங்க. ජීවත් වෙන වාසක අනුග්‍රහය දෙන්න. பரிசுத்தமாய் வாழ உங்களுடைய கிருபையை கொடுங்க. ස්වාමීනි මේ නාය ස්වාමීනි සභාව නැමැති කන්‍යාව ස්වාමීනි මනාලිය පිළිටු නොවන පිණිස ස්වාමීනි බබිලෝනි ලෝකේ පිළිටු නොවන පිණිස ඔබ වහන්සේව පවිත්‍ර කරන්න කියලා අපි ආශා කරනවා. இந்த மனவாட்டியா இருக்க இவர்களை தீட்டுப்படாத வண்ணம் நீங்க பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். සභාව නැවතත් ඔබට சபை திரும்பவும் உங்களுடைய கருத்துல படைக்கிறோம். සභාව ආත්මයන් මාස ඔබගේ சபை ஆவியானவர் உங்களுடையது. ඔබ වහන්සේම මේ දරුවන්ව ගොඩනගා. நீங்களே இந்த பிள்ளைகளை கட்டி எழுப்புங்க. සියලුම දෙනා මනාලිය හැටියට ඔබගේ දෑතට යටත් වෙනවා. நாங்கள் ஒரு மனவாட்டியா இருக்கிற நாங்கள் உங்களுடைய கருத்துக்கு கீழ்ப்படுகிறோம். මනාලිය වූ යේසුනි ඔබ වහන්සේ අපි තුල ක්‍රියා කරනවා. மனவரான இருக்கிற இயேசுவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய මඟ පෙන්වන්න. இனிமே எங்களுக்கு வழி காட்டுங்க. මේ නැවතත් අපි ඔබගේ ලේවලට යටත් වෙනවා. திரும்பவும் எங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. ලේවලෙන් මුද්‍රා කරන්න. ரத்தத்தினால் முத்திரையிட்டுக் கொள்ளுங்க. ඔබ වහන්සේගේ ආරක්ෂාව නිරන්තරයෙන්ම ඔබ සමග වේ. உங்களுடைய பாதுகாப்பை தொடர்ந்து எங்களோடு கூட தங்கட்டும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால் අපි අනුග්‍රහය වාක්‍ය කියමු. கிருபையின் வார்த்தை சொல்லுவோம். ස්වාමී වූ ಯೇಸುಸ್ ಕ್ರಿಸ್ತಸ್ ಮಾಂಸಗೆ ಅನುಗ್ರಹಯತ್ ಪಿಯವು ದೇವಿಯನ್ ಮಾಂಸಗೆ ಪ್ರೇಮಯತ್ ಶುದ್ಧಾತ್ಮಯನ್ ಮಾಂಸಗೆ ಮಗ ಪೆನ್ವೀಮ ಸ್ವಾಭಾವಿಕಮತ್ අදත් ඒටත් මාතුත් සෑමදාම අපි සියලුම සමගම වේවා. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை